கத்த நல்லவர். கத்த நமக்கு போதுமானவராகவே இருக்கிற தேவன். நம்முடைய தனிமையின் பாதையிலே அவர் நமக்கு மிகவும் நம்ம கூட நடந்து வருகிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ ஆண்டவருக்காக அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த எரிகிற அக்கினி சூளையில 3 பேரை அப்படியே தூக்கி போடுறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அங்க இருக்கிற ராஜா சொல்றாரு, நம்ம தூக்கி போட்டது 3 பேரை தானே, ஆனா அங்க 4வது ஒரு நபர் உலாவுகிறத நான் பார்க்கிறேன். அந்த மனுஷனுடைய சாயல் தேவ சாயலா இருக்குது. அப்போ அந்த 3 பேருக்கும் உள்ளுக்குள்ள யாரு கூட இருக்கிறாருன்னு தெரியல, அவங்களால கண்டுபிடிக்க முடியல. வெளியில இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சில நேரங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறத, ஆண்டவர் நம்மோடு கூட நடந்து வருகிறத, நீங்க எவ்வளவு பெரிய அக்கினி சூளைக்குள்ள கடந்து போகும்போதும் ஆண்டவர் கண்டிப்பா உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் உங்க கூட உலாவுகிறார். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா கண்டுபிடிக்கவே முடியாது. அதைத்தான் யோபு புஸ்தகத்துல ஃபர்ஸ்ட் டே வாசிச்சோம்ல, நான் காணல. ஆனா காணலன்னு அவர் தான் சொல்றாரு, யோபு தான் காணலன்னு சொல்றாரு. ஆனா அந்த அதிகாரத்தை படிக்கும் போது நமக்கே தெரியுது, எப்பா நீ பார்க்காட்டாலும் உன்னை பார்க்கிற ஒருத்தர் இருக்கிறார். நீ அறியாட்டாலும் அறிந்திருக்கிற ஒருவர், உன் பிரச்சனையின் நடுவிலே ஒருவர் இருக்கிறார். நான் நம்புகிறேன், இந்த 9வது நாள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த பிரச்சனையிலே நீங்கள் அவரை அறியாவிட்டாலும், நீங்கள் அவரை காணாவிட்டாலும், இந்த சூழ்நிலையிலே அவர் உங்களுக்கு தென்படாவிட்டாலும், இந்த அக்கினி சோலையிலே நீங்கள் மட்டும் தனியாக இருப்பது மேல் உணர்ந்தாலும், ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் சொல்லுகிறார், 4வது நபராய் அன்றைக்கு உலாவினது போல உங்களுக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் இருக்கிறேன், நான் அசைவாடுகிறேன். கர்த்தர் அசைவாடுகிறவர். ஹல்லேலூயா. வேதத்துல எம்மாவூர் சீடர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. எம்மாவூர் சீடர்கள் பாருங்க, அவங்க ரொம்ப சோகத்தோட நடந்து போறாங்க. ரொம்ப துக்கம் அவங்களுக்கு. அது வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ரொம்ப ஹீரோவா அவங்க பார்த்தாங்க. அப்படியே அவர் மூலமாய் நடக்கிற அற்புதங்கள் எல்லாம் ரசிச்சாங்க. ஆனா அவருக்கு இந்த சிலுவையில அரைஞ்சு அவர் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தினால 2 பேரும் ரொம்ப சோகமாகி எம்மாவூர் சீடர்கள் அப்படி நடந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டே இருக்காங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வழிப்போக்கனை போல போய் அவங்க கூட ஆண்டவர் இணைஞ்சிட்டார், அவங்க கூட சேர்ந்துட்டார். அப்ப எல்லாருக்குமே, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே அந்த சம்பவம் தெரிஞ்சதுனால, வழிப்போக்கன் ஒருத்தர் இவரோட பேசிட்டு இருக்கிறனால இவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படியே பேசிட்டே தான் இருக்கிறாங்க, அவரோடே நடந்து அப்படியே பேசிட்டே போறாங்க. ஆனா ஒரு ஏரியா வந்த உடனே இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவங்களும் ஆண்டவன் தனியா பிரிய போறாங்க. எம்மாவூர் சீடர்கள் அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆண்டவர் திரும்பி அவருடைய ஒர்க்கா அவர் வெளியே போறாரு. அப்போ அந்த பிரிகிற அந்த நேரத்துல வேதம் சொல்லுது, அவர் மறைஞ்சு போகும்போது தான் அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எப்பா இவர் தான்ப்பா, அவர் நம்மோடு பேசி கொண்டு வரும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? நான் நம்புறேன், இந்த பிரச்சனையின் நடுவில் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார்ன்றத நீங்க எப்படி தெரிஞ்சுவிக்கீங்க தெரியுமா? ஆண்டவர் வெளிப்பிரகாரமா உங்க கூட இருக்கிறன்றத காமிக்கிறதுனால அல்ல, உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியம் அழிகிறதுனாலயோ விழுகிறதுனாலயோ அல்ல. ஆனா நீங்க எப்படி உணர்வீங்கன்னா, ஆண்டவர் இந்த சூழ்நிலையில உங்க கூட இருக்கிறார் என்கிறதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தம் என்னன்னா, வசனம் பேசும்போது உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியுது, பைபிள் வாசிக்கும் போது உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியுது, உங்கள் ஜெபம் பண்ணும் போது உங்களை அறியாமலே ஒரு ஆறுதல் உங்களை தேடி வருது, ஒரு தைரியம் உங்களை தேடி வருது. யாருமே இப்படி இந்த பிரச்சனையில தைரியமா இருக்க முடியாது. ஆனா நீங்க இருக்கிறீங்கன்னா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்புறவங்க கரங்களை முழு பலத்தோடு மேல தட்டி, நீர் என்னோடு கூட
இருக்கிறதற்காக நன்றி. இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வனாந்தர பிரயாணத்தில் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். இந்த தனிமையின் பாதையில ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். இந்த அவமானத்தின் பாதையில கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க மட்டும் தனியா இல்ல, நீங்க மட்டும் தனியா இல்ல. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம ஒருத்தர் மறைஞ்சு உங்க கூட இந்த பிரச்சனையில வாக் பண்ணிட்டே வராரு. இந்த சூழ்நிலையில வாக் பண்ணிட்டே வராரு. நீங்க சீக்கிரமாய் அதை உணர போகிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத ஆண்டவர் வெளி பிரகாரமாய் நமக்கு தெரிகிறது மாதிரி ஆண்டவர் காமிச்சிக்கவே மாட்டார். சில பெரிய பெரிய தலைவர்கள் சில நேரத்தில் சொல்லுவாங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோன்றத காமிச்சிக்காதீங்கன்னு, நாங்க கூட இருக்கிறோன்றத நீங்க காமிச்சிக்காதீங்கன்னு. எதையும் காமிச்சிக்க வேண்டாம், நீங்க அப்படியே நீங்க பாட்டுக்கு செய்யுங்க, நாங்க எங்க பேசணுமோ பேசிடுறோம், எங்க சொல்லணுமோ சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு ஒரு பெரிய தைரியமா இருக்கும். இன்றைக்கு ஆண்டவரும் உங்களையும் என்னையும் பார்த்து அப்படிதான் சொல்றாரு, உன் கூட நான் இருக்கிறேன், இந்த பிரச்சனையில உன் கூட இருக்கிறேன். நீ வேற யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்க மனசுக்குள்ள நீங்க தைரியப்பட்டா போதும். இந்த சூழ்நிலையில, இந்த பாதையில நான் தனியாக இல்லை, நான்காவது நபராய் அக்கினி ஜுவாலையிலே என்னோடு ஒருவர் உலாவுகிறார். நம்புறவங்க 2 கைகளை மேல உயர்த்தி சத்தமா அப்பா பார்த்து சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீங்க என் கூட இருக்கிறதற்காக நன்றி சொல்லுங்க. நீங்க என் கூட இருக்கிறதற்காக நன்றி. முழு பலத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்கிறார். சிங்க கெபியிலே வேதம் சொல்லுது, தானியேலை சிங்க கெபியில போடுங்கும் போது அப்படியே போட அந்த ஒருவேளை அந்த கெபியை எட்டி பார்த்துருக்கலாம் யாராவது ஒருத்தர். அந்த கெபியை எட்டி பார்க்கும்போது உள்ளே இருக்கிற சிங்கம் சத்தம் போட்டிருக்கலாம். அவன் வெளியில இருக்கிறவங்க எல்லாம் போனாண்டா, முடிஞ்சாண்டா, அவ்வளவுதான், தீத்து கட்டிட்டோண்டா அப்படின்னு. ஏன்னா சிங்கத்தினுடைய வாய ஆண்டவர் கட்டினான். ஆனா வெளிப்பிரகாரமா அந்த கட்டு நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க எத்தனை பேர் கிராமத்துல நாய் வளர்த்துருக்கீங்கன்னு தெரியல. அந்த நாய் கிராமத்துல வளர்த்துறவங்களுக்கு தெரியும். சில நாய் நமக்கு இந்த யாராவது ஒருத்தர் அது என்னமோ பண்ணுவாங்க, அவங்க வாயை கட்டி போடுறது மாதிரி ஏதோ ஒன்று. அது பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிடாது. அந்த நாய் எதுவுமே சாப்பிடாது. வாய் அப்படியே அமைதியா கத்தாது, கூச்சலிடாது. ஆனா அது வாய் கட்டப்பட்டது. நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி நான் பார்த்துருக்கிறேன் நாயை. அப்போ அந்த வெளி தோட்டத்தில் ஒரு ரப்பர் பேண்டை வச்சோ, இல்லைன்னா ஒரு கயிறு வச்சோ, இல்லைன்னா ஒரு பிளாஸ்டர் வச்சோ கட்டி இருக்க மாட்டாங்க. ஆனா அதனுடைய வாய் கட்டப்பட்டிருக்கும், வெளி தோற்றத்திற்கு தெரியாது. சிங்க கெபியில அப்படிதான். தானியேலுடைய சத்துருக்கள் தானியேலை சிங்க கெபிக்குள்ள போடும் போது அங்கே இருக்கிற சிங்கங்களுடைய கர்ச்சனையே கேட்டிருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், தானியேல் மட்டும் சிங்க கெபிக்குள்ள இல்ல. அதான் ஒருத்தர் சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்லுவாரு, 3 ராஜா உள்ள இருந்துச்சாமா. 3 ராஜா. 1 காட்டுக்கே ராஜா ஒருத்தர் உள்ள இருந்தாங்களாம், அதுதான் சிங்கம். இன்னொன்னு அந்த நாட்டை ஆள போகிற அவருடைய பிள்ளையாகிய தானியேல் ஒரு சிங்கம், அந்த சிங்கம் ஒன்று இருந்துச்சாமோ. இன்னொன்னு 3வது சிங்கம் யூத ராஜ சிங்கமாகிய கர்த்தர் அந்த சிங்க கெபிக்குள்ள இருந்தாராமா. நான் நம்புறேன், இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். நீங்க இருக்கிற சிங்க கெபிக்குள்ள, உங்களுக்கு எதிரான அந்த வல்லமைக்குள்ள கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் ராஜாதி ராஜாவாய் சிங்க கெபிக்குள்ளே இருக்கிறதுனால சிங்க கெபியோ தீ சூளையோ உங்களை சேதப்படுத்த முடியாது. எதிரிகள் வெள்ளம் போல வந்தாலும் உங்களுக்காய் கொடி ஏற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். சிங்க கெபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார்.
சுட்டெரிக்கும் அக்கினியில் இருந்தே பானி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பாடுவோம். பானி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்து. கைகளை மேல அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். பாடுவோம். என்னை காண்பவர் அவரே, என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். விசுவாசத்தோடு பாடுவோம். இயேசு என்னை காத்திடுவார். சொல்லுவோம். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே அறிக்கை செய்யும். அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். விசுவாசத்தோடே சத்தமாய் பாடி இயேசு என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. பாடுவோம். ராஜ்யம் எனக்குள் வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்து. சொல்ல. நீரே என்னை காண்பவர், நீரே என்னை காப்பவர், நீரே என்னை காண்பவர், நீரே என்னை காப்ப. விசுவாசத்தோடு. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு. சிங்கக்கேபியானாலும் சூளை நெருப்பானாலும் ஹல்லேலூயா. என்னோடு நான்காவது ஒரு நபர் என்னுடைய கண்ணுக்கு தெரியாமல் அந்த சூழ்நிலையில என்னோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க. ஒரு 3 டைம் சொல்லுங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த சூழ்நிலையில என்னோடு கூட இருக்கிறார். இந்த அவமானத்தில் என்னோடு கூட இருக்கிறார். இந்த பலவீனத்தில் என்னோடு கூட இருக்கிறார். என் கூட கர்த்தர் இருக்கிறார். என் கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை, எவ்வளவு சூழ்நிலை. ஆனா வேதம் சொல்லுகிறது, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். கர்த்தர் அவனை காப்பாற்றினார். சிங்கக்கேபிக்குள்ள போய் இருக்கும்போது அங்க ஆண்டவர் காப்பாற்றினார். காரணம் என்னன்னா, சிங்கக்கேபிக்குள்ள தாவீது மட்டும் கிடையாது, சிங்கக்கேபிக்குள்ள கர்த்தர் கூடவே இருந்தார். எதிரியின் நாட்டு இடத்துல போகும்போதும் கர்த்தர் கூட இருந்தார். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னைக்கு முழுக்க நீங்க அறிக்கை செய்யணும். என்ன அறிக்கை செய்யணும்னா, என் கூட கர்த்தர் இருக்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார்.
இந்த சூழ்நிலையில ஆண்டவர் என் கூட இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அனுபவம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். அப்படின்னா கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு அனுபவம் நம்ம என்ன பண்றதுன்னா தட்டுறது, தட்டி பெற்றுக்கொள்வது, ஜோம் பண்ணி பெற்றுக்கொள்வது. ஆனா அடுத்து ஒரு வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, இதோ உனக்கு திறவுகோலை உன்னுடைய கையிலே நான் கொடுக்கிறேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உனக்கு திறவுகோலை உனக்கு கையில கொடுக்கிறேன். அந்த திறவுகோலை கர்த்தர் பிள்ளைகள் கையில வாங்கிட்டோம்னா நம்ம எதுவும் தட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சாவி, ஒரு ரூமை பூட்டி இருக்குது, அந்த ரூமுக்குள்ள புதையல் இருக்குது, அந்த ரூமுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்குது. சாவி உங்க கையில இருக்குது. சாவி நம்முடைய கையில இருக்கும்போது நம்ம யார்கிட்ட கெஞ்சணும், நம்ம யார்கிட்ட போய் கேட்கணும் தேவையில்லை, நம்மளே திறந்து அதை எடுக்க முடியும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, தட்டுகிற அனுபவத்தை விட்டுட்டு நம்ம அடுத்த அனுபவத்திற்கு வரணும். என்ன வரணும் அப்படின்னு சொன்னா, இதோ ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரமாய் இருக்கிற அந்த கர்த்தர் நம்முடைய கையிலே ஒரு திறவுகோலை கர்த்தர் தருகிறார். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை அடைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அப்போ அனுபவம் அப்படின்னு சொல்றது நம்முடைய வாழ்க்கையிலே வளருகிறதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கணும். யோசேப்பை குறித்து சொல்லும் போது கூட நம்ம தியானிப்போம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவன் சொப்பனம் பார்த்தான், அதற்கு பிறகு அடுத்தது வேதம் சொல்லுது அந்த சொப்பனத்திற்கு அவன் விளக்கம் கொடுத்தான். மூன்றாவது வேதம் சொல்லுது அந்த சொப்பனத்திற்குரிய காரியத்தை செய்கிற அளவிற்கு தலைமைத்துவத்திலே அவனுக்கு கர்த்தர் கொண்டு போய் வைத்தார். அப்போ நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த லெவல் போயிட்டே இருந்தாங்க. அப்ப இந்த 100 நாட்களுக்குள்ளாக நான் நம்புறேன் நம்ம ஒரு லெவல் தாண்டி அடுத்த லெவலுக்கு நேராய் ஆண்டவர் நம்மை கிருபையாய் கொண்டு போவாராக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே இந்த 100 நாள் ஜெபத்துல நான் வந்த வண்ணமாக அல்ல ஆண்டவரே, இருந்த வண்ணமாக அல்ல, அடுத்த படி சொல்லுங்க முழு பலத்தோடு, இயேசப்பா அடுத்த ஒரு இடத்திற்கு நான் கடந்து போவதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபையை கர்த்தர் தரப்போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்துல தீர்க்கதரிசியினுடைய மனைவி அவர்கள் கடன் பட்டிருக்கிறாங்க. இப்ப அந்த கடனை அதை முடிக்கணும். ஆனா தீர்க்கதரிசியை போய் சந்திக்கிறாங்க. அப்ப சந்திக்கும் போது தீர்க்கதரிசியின் இடத்துல இவங்க போகும்போது எப்படி போறாங்கன்னா, தங்களிடத்துல ஒன்னும் இல்லைன்னு சொல்லி தான் போறாங்க. எதுவுமே இல்லை, எனக்கு முன்பாக கடன் இருக்குது, ஆனா என்கிட்ட கையில ஒன்றும் இல்லை, என்கிட்ட கடன் இருக்குது, என் பிள்ளைங்க 2 பேரையும் கடன் கொடுத்தவங்க வாங்குறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. ஆனா தீர்க்கதரிசி ஒன்ன கண்டுபிடிக்கிறாரு. என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அதுலயும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எங்கிட்ட ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேறு ஒன்றும் என்னிடத்துல இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கும் போது, எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன் அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும், கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த மகளுக்குள்ளே இருக்கிறத அவங்களுக்கு தெரியல. அவங்க உதவி கேட்கறதுக்கு தான் வந்தாங்க. என்னுடைய வீட்டில் இருக்கிற அந்த ஒரு குடம் எண்ணெயை இந்த தீர்க்கதரிசி ஆசீர்வதிக்க போறாரு, அதன் மூலமா நான் கடனை கட்ட போறேன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க தீர்க்கதரிசியின் இடத்துல வந்திருக்கவே மாட்டாங்க. அவ்வளவுதான், அந்த எண்ணெயை எடுத்து வித்து அவங்க அவங்களுடைய கடனை முடிச்சிருப்பாங்க. இப்போ தன்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணெய் இவ்வளவு வேல்யூ, நமக்குள்ளே இருக்கிறத வச்சே நம்மளால கடனை முடிக்க முடியும், நமக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்குது, நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு இந்த விதவை அம்மாவுக்கு தெரியவே இல்லை.
தெரியவே இல்லை. ஆனா தீர்க்கதரிசி தான் கேட்கிறார் என்ன இருக்கு. அதுலயும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேறு இல்லைன்னு சொல்லும் போது, எனக்கு கடன் ரொம்ப பெருசா இருக்குது, ஆனா இந்த எண்ணெய் ஏமாத்திரம் நான் எப்படி அடைக்க முடியும்? இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை இதே சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். உங்களை பார்த்து நீங்களே சொல்லலாம், இந்த பிரச்சனையை மேற்கொள்றதுக்கு எங்கிட்ட என்ன இருக்குது, இந்த கடனை முடிக்கிறதுக்கு எங்கிட்ட என்ன இருக்குது, இந்த சவாலை சந்திக்கிறதுக்கு எங்கிட்ட என்ன இருக்குது? எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் பலவீனமான பாத்திரம், எனக்கு மைண்டு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, 1000 காரணம் சொல்லி இல்ல இல்ல இல்லன்றத பிசாசு உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசினது போல கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்கிறாரு, இல்ல உங்ககிட்ட இருக்கிறதை கொண்டே உங்களை கொண்டே. ஹல்லேலூயா, ஆமென். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல உங்கள்கிட்ட கர்த்தர் அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு, அந்த தைரியத்தை வச்சிருக்கிறாரு, அந்த சவாலை சந்திக்க கூடிய பலத்தை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உலகமே எதிர்த்து வந்தாலும், உனக்கு விரோதமாய் ஒரு படையே எழும்பினாலும், உனக்கு விரோதமாய் ஒரு ஆயுதம் எழும்பினாலும், ஒரு கூட்டம் எழும்பினாலும், அவர்களுக்கு விரோதமாய் தைரியமாய் நிற்கக்கூடிய தைரியத்தின் ஆவியை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உனக்குள்ளே நான் வைத்திருக்கிறேன், உங்களுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்புறவங்க கரங்களை தட்டி எஸ் 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 பிரைஸ். இந்த பிரச்சனைக்கு வேறு எங்கும் போக வேண்டாம், வேறு எவரிடத்திலும் போக வேண்டாம். கர்த்தரே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறவர். ஆமென். உன்னதத்திலிருந்து பலன் வரும், உன்னதத்திலிருந்து நன்மை வரும். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல் சேதத்திலே அடிக்கப்படுவோமோ அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் இறங்கி வந்து பவுலை பார்த்து சொல்றார், பவுலே நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும். அதனால நீயும் உன் கூட டிராவல் பண்ற அத்தனை பேரும் இந்த கப்பல் சேதத்திற்கு நீங்கள் தப்புவிப்பீர்கள். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. இது நிறைய பேருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. பிரதர், இது கொஞ்சம் பண செலவு மட்டும்தான். பிரதர், சிஸ்டர், இது கொஞ்சம் நாள் செலவு மட்டும்தான். சிஸ்டர், இது கொஞ்சம் மன உளைச்சல் மட்டும்தான். சிஸ்டர், இது ஒரு சின்ன ப்ராப்ளம் மட்டும்தான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இதுல நீ செத்துருவியோ, விழுந்துருவியோ, மடிஞ்சிருவியோன்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல நீ நிறைய பேருக்கு சாட்சி சொல்லணும், நிறைய இடத்துல சாட்சி சொல்லணும். நம்புறவங்க ஆமென். கர்த்தர் உங்களை அறியாத ஜாதிகளுக்கு சாட்சியாய் நிறுத்த போகிறார். உங்க சொந்த ஜனத்திற்கு கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்த போகிறார். அநேகருக்கு இத கைகளை தட்டி ஆமோதிக்கிற அத்தனை பேருக்கும் அந்த வல்லமை இறங்கட்டும், அந்த மகிமை இறங்கட்டும். இப்போ அந்த கை கால்கள் சரி ஆகட்டும், நரம்புகள் சரி ஆகட்டும், எலும்புகள் சரி ஆகட்டும். இயேசுவே, இயேசுவே, இது ஹல்லேலூயா. கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது, பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னோடு கூட கர்த்தர் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஹல்லேலூயா, எல்லாருடைய கரங்களையும் தட்டி. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 சொல்லுவோம். சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை
இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன். கைகளமால் வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். பாடுவோம். இருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் சொல்லுங்க. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. ஓ வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவாறே, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்ற. இப்ப சொல்லு. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே சொல்லிக்கொண்டே. வேறெங்கிருந்தும் இல்லை. பாட பாட பாட. உன்னதத்திலிருந்து பரத்திலிருந்து வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என் கால்களை தள்ளாட விடமாட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். இப்போ பரலோகத்திலிருந்து ஒரு அதிசயம் இறங்கி வரட்டும், ஒரு அற்புதம் இறங்கி வரட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். அந்த பலன் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். கட்டுகள் உடைவதாக, கட்டுகள் உடைவதாக. நெடுநாட்களாய் இருக்கிற கட்டுகள், நெடுநாட்களாய் இருக்கிற தோல்விகள் இப்போ இப்போ என் பிள்ளையை கொண்டு, இந்த மகனை கொண்டு, மகளை கொண்டு, உங்களை கொண்டு, உங்க குடும்பத்தை கொண்டு, பிள்ளையை கொண்டு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அற்பமாய் நினைக்கிற அந்த ஒரு குடம் எண்ணெய், அந்த ஒரு குடம் எண்ணெய் கடன் முழுவதையும் முடிக்குமானால் இப்போ இப்போ என் பிள்ளையை கொண்டு, அற்பமாய் நினைக்கப்படுகிற என் பிள்ளையை கொண்டு உலகத்தையே அசைப்பதற்கு, சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு. ஹalleluya. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹalleluya. இந்த பிரேயர் ஆரம்பிச்சதிலிருந்து ஆண்டவர் பர்சனலா ஒவ்வொருத்தரையும் தட்டி எழுப்புறதை நான் பார்க்கிறேன். நேருக்கு நேர் ஆண்டவர் எல்லாரையும் தனிப்பட்ட விதத்துல கர்த்தர் சந்திக்கிறார். மடிஞ்சு போய் இருக்கிறவங்க, உடைஞ்சு போய் இருக்கிறவங்க, நான் யூஸ் இல்லை, நான் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றவங்க, என்னால என்ன பண்ண முடியும்னு சொல்றவங்க, என்னிடத்துல இருக்கிறது ஒன்றும் இல்லையே, நான் எப்படி இவ்வளோ பெரிய சவாலை சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்ற ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் நேருக்கு நேர் என்கவுண்டர் பண்றாரு. ஆண்டவர் என்ன என்கவுண்டர் பண்ணார் அப்படின்னா, நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ எங்கேயும் தேட வேண்டாம், உன்னை கொண்டே, நம்மை கொண்டே, பலவீனமான உங்களை கொண்டே, உடம்பு சரியில்லாத உங்களை கொண்டே, தள்ளப்பட்ட உங்களை கொண்டே, அவமானப்படுத்தப்பட்ட உங்களை கொண்டே, வெறும் கைகாய் இருக்கிற உங்களை கொண்டே, நிற்கிறதற்கு பலன் இல்லாத உங்களை கொண்டே கர்த்தர் செய்வேன்னு வாக்கு கொடுக்கிறார். உங்களை கொண்டு தான் கர்த்தர் செய்ய போறார், என்ன கொண்டு தான் ஆண்டவர் செய்ய போறாரு. ஹalleluya, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பட்டணத்துக்குள்ள நுழையணும் அப்படின்னு சொன்னா வரி கேட்கணும்ப்பா, வரி வேணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அந்த இடத்துல வந்து கையை அப்படியே மேலே தூக்கி கீழே இறக்கிட்டாருன்னு வச்சுங்களேன், காசு வருமா வராதா சொல்லுங்க? ஏதாவது ஒரு பொருளை எடுத்து அதை மாற்றி குறா அப்படின்னா அது காசா மாறுமா வராதா? மேஜிக் வந்து இன்னைக்கு நிறைய பேர் கண்ணை கட்டி மேஜிக் பண்றாங்க. அந்த மேஜிக்கை ஆண்டவரால் பண்ண முடியுமா? ஆண்டவர் எதையும் செய்ய வல்லவர். ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, வேணாம், மேஜிக்கெல்லாம் வேணாம், நீ போ,
நீ போய் அங்க அந்த நீரொட்டண்டையில ஒரு மீனை திறந்து அதனுடைய வாயை ஓபன் பண்ணும்போது அதுல என்ன வச்சிருக்கிற? நான் உனக்கு வெள்ளி பணத்தை வச்சிருக்கிறேன், நீ போய் எடுத்துட்டு. அப்ப ஆண்டவர் என்னன்னா மேஜிக்கா செய்ய விரும்பல. ஆண்டவருக்கு மேஜிக்கா செய்ய முடியும். உங்களுடைய தேவையை ஆண்டவரால லாட்டரி சீட்டுனால சந்திக்க முடியும். முடியுமா? முடியாதா? கேட்கல. முடியும் ஆண்டவரால. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அப்படி கொடுக்கறதுக்கு கர்த்தர் விரும்பல. அப்படி கொடுத்தா நமக்கு நிறைய பேருக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி தான் கர்த்தர் சுற்றி போக பண்ணினது மாதிரி, அந்த மாதிரி மேஜிக் பண்ணி ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆனா அதற்கு மாறாக ஆண்டவர் என்ன நம்புறார் அப்படின்னு சொன்னா, உங்களை அதற்கு எக்யூப்மென்ட் பண்றாரு, உங்களை கர்த்தர் அதற்கு உருவாக்குறார், கர்த்தர் அதற்கு நேராக உங்களை நகர்த்துகிறார். உங்களை கர்த்தர் மோல்டு பண்ணி தைரியப்படுத்தி நிக்க வச்சு ஆசீர்வதிச்சு வேலை செய்ய வச்சு உழைச்சு அதற்கு பிறகு நீங்க செய்து முடிப்பீங்க பாருங்க. அப்போ ராஜா உங்களில் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களையும் மேல உயர்த்தி சொல்லுங்க, என்னை கொண்டு, என் பிள்ளையை கொண்டு செய்வீர் செய்வீர். ஜெபிக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் உன் குடும்பத்தை கர்த்தர் உன் மூலமா தான் எழுப்பி நிற்க வைக்க போறார் மகனே. ஹல்லேலூயா. உன் கை சாதாரணமான கை அல்ல, உன் கை சாதாரணமான கை அல்ல, இது ஆசீர்வதிக்கப்பட்ட கை. யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான், கனம் பெற்றவனாய் இருந்தான். ஆம், ஈசாக்கு கை செய்த அத்தனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரானால் உங்க கையையும் கர்த்தர் அப்படி பயன்படுத்த வல்லவர். நல்ல ஜெபம் பண்ணுங்க, முழு வெள்ளத்தோட ஜெபம் பண்ணுங்க. என்னை கொண்டு, உங்களை கொண்டு, உங்களை கொண்டு, அந்த பிள்ளையை கொண்டு நீர் செய்கிறதற்கு வல்லவர். தலை மேல கரத்தை வச்சு கூட ஜெபம் பண்ணுவோம், தலை மேல கரத்தை வச்சு கூட ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வேற எங்கேயும் போக வேண்டாம். பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு கூட எண்ணெயை வாங்குன்னு ஊழியக்காரன் சொல்லல. வந்த தெருவில் இருக்கிற எல்லாருடைய வீட்டிலையும் போயிட்டு ஒவ்வொரு பாட்டில் எண்ணெய் வாங்கிட்டு வான்னு சொல்லல. அதற்கு மாறாக பக்கத்து வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வெறும் பாத்திரத்தை மட்டும் வாங்கிட்டு வா, பாத்திரத்தை மட்டும் வாங்கிட்டு வா. ஏன்னா நீ திருப்பி கொடுக்கிறதுக்கு நீ வருத்தப்பட மாட்ட, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வெறும் பாத்திரம் போதும், வெறும் பாத்திரம் போதும். ஆண்டவர் தீர்க்க தரிசனமா யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் பேசுகிறார். வெறும் பாத்திரம் போதும், நான் அந்த வெறும் பாத்திரத்தை நிரப்பி நிரப்பி, ஓ ஹல்லேலூயா, உங்களுக்கு முன்பாக இருக்கிற தேவைகளை சந்த நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன். சொல்லுங்க, நான் நம்புறேன். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர் சிறியவனை குப்பையில் இருந்து எடுத்து எளியவனை எடுத்து ராஜாக்களோடும் ஜனங்களோடும் அமர பண்ணுகிற எங்கள் மகா பெரிய தேவனாகிய கர்த்தர் உள்ளவைகளை அவமாக்கும்படியாக இல்ல உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொள்ளுகிற கர்த்தர், அற்பமானவைகளை கொண்டு ஆச்சரியத்தை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. சொல்லுமா கடைசியாக, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறே, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். திரும்ப திரும்ப வேறெங்கிருந்தும் இல்லை. ராதாலரம் தனரலரம் ரோதோலரோ தனரோலோ தனரலத. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். Thank you Jesus. ஹல்லேலூயா. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை தகர்த்திருவேன். ஹல்லேலூயா. நேற்றை கூட ஆண்டவர் பேசினார். ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்றாரு, நீ இருக்கிற இந்த வெள்ளத்தோடே போ,
நீ இருக்கிற இந்த பலத்தோட போ. ஒரே மனுஷனை முறியடிக்கிறது மாதிரி, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது மாதிரி உனக்கு முன்பாக இருக்கிற ஏராளமான கூட்டத்தை நீ முறியடிப்ப. நான் நம்புறேன் உங்களுக்கு லெகுவாகும், சகலமும் லெகுவாகும். இது ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை. இருக்கிற இந்த பலன் போதும், மீதியானியரை கர்த்தர் உங்க கையில தருவார். லெகுவா சுதந்தரிப்பீங்க, இந்த கடனை லெகுவா முடிப்பீங்க, இந்த பிரச்சனையை லெகுவா சமாளிச்சிருவீங்க. இந்த விரோதமா இருக்கிற இந்த சூழ்நிலையை நீங்கள் லெகுவாய் அதை சுதந்தரிக்க போறீங்க. கர்த்தர் உங்களை ஈஸியா கடக்க பண்ண போறாரு. இந்த நோயை கர்த்தர் ஈஸியா நம்புறவங்க ஆமேன் ஆமேன் சொல்ல 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 இது கர்த்தருடைய வார்த்தை. ரிசீவ் பண்ண ஆமேன். அதை உங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரிய எரிய அந்த அற்புதம் நடக்கும், அந்த அற்புதம் நடக்கும், அந்த அற்புதம் நடக்கும். லெகுவாய் 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 கடக்க பண்ணுகிற கர்த்தர். ஆமென், ஹalleluya. ரொம்ப அழகான பாடல். நான் ஒருவன் மாத்திரம் நீந்தி இருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார். எவ்வளவு அழகான பாடல். ஆமென். ஒருத்தர் கர்த்தர் ஒருத்தர். நான் நம்புறேன் இந்த 100 days ஜபத்துல அந்த மாதிரி ஒருத்தரையா கர்த்தர் எழுப்ப போறாரு. கோயம்புத்தூர்ல எழுப்ப போறாரு, பல பல நாடுகளில் கர்த்தர் எழுப்ப போறாரு, பல பல ஊர்களில் கர்த்தர் எழுப்ப போறாரு. உங்க வீட்டுல நீ ஒரு ஆள் எழும்பி நிற்கும் போது உங்கள் மூலமாய் குடும்பமே எழும்பி நிற்கும், குடும்பமே எழும்பி நிற்கும், அந்த தெரு எழும்பி நிற்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான நபராய் கர்த்தர் உங்களை நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. பாடுவோம். ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை தகர்த்திடுவேன். ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார். நெருப்பாய் இறங்கிடும். கைகளை மேல தட்டி தேவனே நேரமே, எலியாவின் நேரமே அவர் இறங்கிடும் நேரம். அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும். கைகளை மேல தட்டி திரும்ப திரும்ப ஆவியே. இப்போ இப்போ இப்போ
எங்கள் அக்கினி ஜுவாலை. ஆமென். நீங்க ஒருத்தர் போதும், ஒருத்தர் போதும். எல்லாருடைய கைகளை தட்டி அந்த ஆவியானுடைய வல்லமைக்காக வாக்குத்தத்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய மகிமை. ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துல நான் ஒருத்தன் இருக்கிறேன், என் தெருவில் நான் ஒருத்தன் இருக்கிறேன், என் வீட்டில் நான் ஒருத்தன் இருக்கிறேன். சொல்லுங்க, சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. எஸ், இப்போ அந்த அனாயிண்டிங் இயேசுவே, இப்போ அந்த ஒருவனாய், அந்த ஒருத்தியாய், அந்த ஒருவனாய், அந்த ஒருத்தியாய், ஜீசஸ் ஜீசஸ் இப்போ எழுப்புங்க 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 எழுப்புங்க. அந்த வல்லமையும் திராணி உள்ள ஒருத்தன், அந்த வல்லமையும் திராணி உள்ள ஒருத்தன் மாத்திரம் மீந்தி இருக்க. இப்போ அந்த வல்லமை வல்லமை அனாயிண்டிங் இப்போ. எஸ் எஸ் எஸ், அந்த தைரியம் தைரியம், இப்போ அந்த தைரியம். ஜீசஸ், ஹalleluya ஹalleluya. ஒருவன் மாத்திரம் மீந்தி இருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே ஆவியே ஆவியானவரே ஆவியானவரே, குற்றம் படட்டும். பின்மாரியின் மழை, பின்மாரியின் மழை, பின்மாரியின் மழை. இயேசுவே, ஆவியானவரே 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 ஆவியே. அசைவாடும் அனலாகும் உங்கள் அக்கினி ஜுவாலை. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி. அசைவாடும் 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 எங்கள் அக்கினி ஜுவாலையே, அக்கினி ஜுவாலையே. பற்றி எரிகிற அபிஷேகம், பற்றி எரிகிற அபிஷேகம், பற்றி எரிகிற அபிஷேகம், பற்றி எரிகிற அபிஷேகம். அக்கினி 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 அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் எங்கள் மேல், எங்கள் மேல் ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். சுட்டரிக்கிற வல்லமை, மந்திரிக கட்டுகளை சுட்டரிக்கிற வல்லமை இப்போ இப்போ ஒவ்வொருவர் மேலும். அக்கினி 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 அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். கை வச்ச உடனே நிக்கிறக்கூடிய அபிஷேகம். வீட்டுக்குள்ள போய் காலடி எடுத்து வச்ச உடனே தாகோன் முகம் குப்புற விழுந்தது போல. ஹalleluya ஹalleluya. நோய்கள் மாறும்படியாய், பலவீனங்கள் மாறும்படியாய் அந்த அக்கினி அபிஷேகத்தை ஒவ்வொருவர் மேலும். Thank you Jesus, 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 thank you Jesus. அக்கினியினால் பதில் கொடுக்கிற தேவன். இனி உங்க ஊழியம் வித்தியாசம், இனி உங்க பரிசுத்த வாழ்க்கை வித்தியாசம்.
இனி உங்க உலக வாழ்க்கை வித்தியாசம். ஆவி அக்கினி 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 ஹதரலமா ஹதர ஹதரலரமா. Jesus 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 Jesus. நீர் இறங்கினதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் இறங்கினதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உங்க பிரசன்னம் நடந்து உங்க பிரச்சனைகளை மூடி கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்க கிருபையின் கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம் தாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு முன்பாக இருக்கிற தாகோன் அப்படியே முகம் குப்புற விழுகிற வர அந்த அளவிற்கு ஒரு அக்கினி அபிஷேகம். ஹல்லேலூயா. அப்படியே சுட்டரிக்கிற அபிஷேகம் ஒவ்வொருத்தர் மேலே நீங்க தந்ததற்காக நன்றி. அந்த செய்வனகள் என் பிள்ளைங்க போய் நிற்கும் போது அப்படியே எரியணும். அக்கினி இங்கே நிக்கிற ஒவ்வொருத்தரும் அக்கினி. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு அக்கினி. அக்கினி ஜுவாலை. அது பற்றி எரிகிற அக்கினி ஜுவாலை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு நிறைவாய் நீர் தந்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்க கிருபை, உங்க உங்க சமூகம், உங்க பிரசன்னம் எங்களை முழுவதுமாக ஆளுகை செய்வதாக இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உட்காருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகள் அப்படியே உட்காருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தர் சமூகத்திலே ஒரு வாக்கு தத்தத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு வார்த்தையை கர்த்தர் வைத்தார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று பெயரிட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 9வது நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு வாக்கு தத்தத்திற்காக நான் எதிர்பார்த்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே இந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை எனக்கு காண்பித்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவனுக்கு நாம் தேசத்திலே பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். நாம் தேசத்திலே பலுகும்படிக்கு, உங்களுடைய எதிரிகளுக்கு முன்பாக நீங்கள் பலுகும்படிக்கு, உங்களை விரோதிக்கிறவர்களுக்கு முன்பாக நீங்கள் பலுகும்படிக்கு, நீங்கள் குடியிருக்கிற இடத்திலே நீங்கள் பலுகும்படிக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் இடம் உண்டாக்கினேன், இடம் உண்டாக்கினேன். கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் ஒரு இடத்தை உங்களுக்கு உண்டாக்க போகிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய இடத்தை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்க போகிறார். ஏற்கனவே இருக்கிற இடங்களிலே தடுமாறலாம், ஏற்கனவே இருக்கிற இடங்களிலே நஷ்டத்தை பார்த்திருக்கலாம், ஏற்கனவே இருக்கிற இடத்திலே சில ஆசீர்வாதங்களை பார்த்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்று தெளிவா வாக்கு கொடுக்கிறார். நீ பல்லுகும்படிக்கு, இதுவரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இடம் நீங்கள் வாழும்படி, இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இடம் நீங்கள் ஜீவித்திருக்கும்படி, ஆனால் இனி இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களுக்கு இடம் உண்டாக்க போகிறார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு இடத்தை உண்டு பண்ண போகிறார். உங்கள் மேல் பொறாமைப்படுகிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு இடம் உண்டாக்க போகிறார். கர்த்தர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். நீ பல்லுகும்படிக்கு நான் உனக்கு ஒரு இடத்தை உண்டு பண்ணுவேன்.
நீங்கள் வேலை செய்கிற ஒரு இடத்துல ஒரு ஸ்பேஸ், உங்களுக்கான ஒரு இடம் நிச்சயமாய் உண்டாகும். நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல ஒரு இடம் உங்களுக்காக ஒதுக்கப்படும். இதுவரையிலும் உங்களுக்கு எந்த இடத்தையும் கொடுக்காமல் தடுத்து நிறுத்தி இருக்கலாம். இதுவரையிலும் எந்த இடமும் உங்களுக்கு வாய்க்காமல் இருக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்பேஸ், ஒரு இடம் எனக்கு கிடைக்குமா, அந்த இடத்துல நான் சைன் பண்றதுக்கு, அந்த இடத்துல வாழ்றதற்கு, அந்த இடத்துல என்னுடைய காரியத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸை நான் பண்றதற்கு ஏதாவது ஒரு இடம் எனக்கு கிடைக்குமா, ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா? ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே இத்தனை நாட்களும் எந்த இடமும் அப்படி அமையாமல் நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சிட்டே இருக்கலாம். நீங்க எந்த இடம் உங்களுக்கு கிடைக்காம உங்களுடைய நாட்கள் ரொம்ப வீணாயிட்டே போகலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், வாக்கு மாறாதவர், இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ பெருகும்படிக்கு நான் ஒரு இடத்தை, ஒரு ஸ்பேஸ் உனக்காக உண்டு பண்ணுவேன். பெரிய மனிதர்கள் நடுவிலே உங்களுக்காக, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. உங்கள் பிள்ளைகள் பெருகும்படியாய் கர்த்தர் ஒரு இடத்தை கர்த்தர் தரப்போறாரு. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் கர்த்தர் ஒரு இடத்தை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். நீங்கள் சுகமாய் குடியிருப்பதற்கு ஆண்டவர் ஒரு இடத்தை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா, நாம் பல்லுகும்படிக்கு இடத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அதுவரையிலையும் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே அநேக இடங்கள் இருந்தாலும் எல்லா இடத்திலையும் துரத்தப்படுகிற அனுபவம். எந்த இடமும் அவருக்கு நிலைவரமான ஒரு இடமா இல்லை. எந்த இடத்திலையும் அவர் அடிச்சு துரத்தப்பட்டுட்டே இருந்தார். அந்த இடம் மாத்தி இந்த இடம், இந்த இடம் மாத்தி இப்படியே அலைஞ்சு திருந்துட்டு இருந்த அந்த மனுஷன் இப்ப என்ன சொல்றான்னா, அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். ஏற்கனவே ஏசேக்கு என்கிற ஒரு இடம் அவர்களுடைய இடம் தான். ஆனா அந்த இடம் அவனுக்கு கிடைக்கல. அதற்கு பிறகு சித்னா, அந்த இடத்திற்கும் அவன் தான் சட்டப்படி உரிமையாளர். ஆனா அந்த இடமும் அவங்களுக்கு கிடைக்கல. வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய தகப்பனாருடைய இடம் இந்த பிள்ளைக்கு கிடைக்கல. அது அவங்க அப்பாவுடைய இடம். ஏசேக்கு என்கிறது ஆபிரகாமுடைய இடம், சித்னா என்கிறது ஆபிரகாமுடைய இடம். ஆபிரகாம் அந்த இடத்திலே சுத்தி இருக்கிற இடத்தை எல்லாம் நடந்து அதை வேலி போட்டு அதில் விவசாயம் பண்ணி அந்த இடத்திற்கு சென்டர்ல ஒரு நல்ல நீரூற்றை, ஒரு பெரிய கிணறை தோண்டி அந்த கிணத்துல இருக்கிற தண்ணீர்னால அந்த இடத்துல ஃபுல்லா வேலை செய்து அந்த கிணறு அவங்களுக்கு ஒரு பெரிய பத்திரத்தை போல இவ்வளவு இடத்திலிருந்து இவ்வளவு இடம் வரைக்கும் இந்த மனுஷனுக்கு சொந்தமாயிருச்சுன்னு ஏசேக்குல எழுதினது. ஆனா அங்கே இருக்கிற அத்தனை மனிதர்களும் என்ன செஞ்சாங்கன்னா, இவன் கண்டுபிடிக்க கூடாது, இந்த மனுஷனுக்கு இது போக கூடாது அப்படின்னு சொல்லி இந்த துறவை என்ன பண்ணிட்டாங்கன்னா மூடி போட்டாங்க. அப்போ மூடி போட்டாச்சு அப்படின்னு சொன்னா அதை நம்மளால தெரியாது. பொதுவாக ஒரு இடத்தை நம்ம வாங்கணும்னா அந்த இடத்திற்கு மிக முக்கியமானது என்னன்னா பத்திரம் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த பத்திரத்துல தான் இந்த அளவெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கும். எந்த ஏரியாவில இருந்து எந்த ஏரியா வரைக்கும் நமக்கு சுத்தி இருக்கிற எந்த இடம் பவுண்டரி, இது எல்லாமே அந்த பத்திரத்துல எழுதப்படும். இன்னைக்கு நம்ம கையில எப்படி பத்திரம் இருக்குதோ அன்னைக்கு இருக்கிற காலத்துல அவர்களுடைய பத்திரமே என்னன்னா இந்த நீரூற்று தான் அவங்களுக்கு பத்திரம், இந்த துறவு தான் அவர்களுக்கு பத்திரமா இருந்துச்சு. அவர்கள் ஒரு ஏரியாவை வளைச்சு போட்டு அதுல ஃபென்சிங் போட்டு அதனுடைய அளவுகளை கீழே பாறையில அவங்க பொறிச்சு எழுதி இருப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவனுடைய பிள்ளை அந்த இடத்தை எடுக்கணும்னு முயற்சி எடுக்கும் போது அந்த ஊரார் சேர்ந்து அந்த துறவை தூர்த்து போட்டாரு. அப்படின்னா மூடி போட்டாங்க. நீ கண்டுபிடிச்சு பாரு, நீ எடுத்து பாரு. ஆனா இந்த ஈசாக்குக்குள்ள இருந்த ஒரு அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தகப்பனார் அனுபவிச்ச, தன்னுடைய தகப்பனார் கஷ்டப்பட்டு உண்டாக்கின அந்த துறவை அவன் தோண்டணும்னு நினைச்சான். இல்ல, இந்த இடத்துல தான் இருக்கும், இந்த இடத்துல தான் தண்ணி இருக்கும், இந்த இடத்துல தான் எங்க அப்பா தோண்டி இருப்பாரு, அதை தோண்டி பார்த்துட்டோம்னா நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆட்களை ஏற்பாடு பண்ணி அவனே அந்த காரியத்தை செய்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஜெபத்துல வந்திருக்கிற நம்ம இந்த ஈசாக்குனுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். மூடப்பட்ட
துறவுகள் நிறைய இருக்கிறது. அது எல்லாத்தையும் தூர்வாருவதற்கு, அது எல்லாத்தையும் மறுபடியுமா எடுப்பதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். நான் நம்புகிறேன் 10 வருடங்களுக்கு முன்பாக இருந்த பரிசுத்தவான்களுடைய அபிஷேகம் இனி நமக்கு கிடைக்கப்பட போகிறது. ஒரு 50 வருடத்திற்கு முன்பாக நம்ம நிறைய புத்தகங்களில் வாசிக்கிறோம், நம்ம நிறைய செய்திகளில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் இருந்தாரு, அந்த தேவ மனுஷனுடைய கரத்தினால இவ்வளோ அற்புதம் நடந்துச்சு, இந்த தேவ மனுஷன் மரித்த ஒரு சடலத்தை உயிரோட எழுப்பினாரு, இந்த தேவ மனுஷன் கண்ணை மூடி ஜெபிக்கும் போது அவருடைய காரியம் எல்லாம் அப்படியே வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் நம்முடைய தேசத்துல வாழ்ந்திருக்கிறார்கள். நீங்க கன்னியாகுமரி பக்கத்துல போயிட்டீங்கன்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மரம் பட்டு போய் இருக்கிறது. அந்த மரம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்த நாட்களிலே அங்க இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து அவர் அந்த மரத்துல கட்டி வச்சு அவரை அடிச்சிட்டாங்க. அடிச்ச அந்த மரம் அவ்வளவுதான், அப்பவே பட்டு போயிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது அந்த இடத்துல இருக்குன்றாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நிறைய பரிசுத்தவான்களுடைய தோண்டப்படாத துறவுகள் நிறைய ஆங்காங்கே கிடக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் அப்படி இருந்திருக்காங்க, நம்முடைய முன்னோர்களுடைய காரியத்தில் இருந்திருக்கிறாங்க. சாதாரணமானவர்கள் எல்லாம் பெரிய பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. ஆண்டவரை நம்பினதுனால அவங்க பெரிய லட்சியத்திற்கு நேராய் போயிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒருவேளை அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மங்கி இருக்கலாம், அந்த அபிஷேகம் எங்கே எங்கே என்று பலர் கேட்டிருக்கலாம். ஆனா இந்த ஈசாக்கு அமைதியா இருக்கல்ல. இந்த ஈசாக்கு தன்னுடைய ஞானம் வந்த உடனே அவர் செஞ்சது என்ன அப்படின்னா, தன்னுடைய தகப்பனார் தோண்டினது, தன்னுடைய தகப்பனார் அனுபவித்தது, தன்னுடைய தகப்பனார் வேலை செய்த அந்த துறவு எங்கெல்லாம் மூடப்பட்டு கிடக்கிறதோ அது எல்லாத்தையும் மறுபடியும் தோண்ட ஆரம்பித்தார். நான் நம்புகிறேன் நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். அந்த பரிசுத்தவான்களுடைய அபிஷேகம் எங்கே, அந்த தேவனுடைய மனிதர்களுடைய அபிஷேகம் எங்கே? நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளை, நிறைய குடும்பத்தை கர்த்தர் இந்த 100 நாளைக்குள்ள கர்த்தர் உருவாக்க போகிறார். எப்படி உருவாக்க போறார்னா, தோண்டப்பட்ட நிறைய துறவுகள் உங்கள் மூலமாய் அது ஹல்லேலூயா மறுபடியும் எடுக்கப்படுகிறது, மறுபடியும் தூர்வாரப்படுகிறது, மறுபடியும் அதிலிருந்த நன்மையை நாம் புசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 50 ஆண்டுகளுக்கு முன்பாக, 100 ஆண்டுகளுக்கு முன்பாக என் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட எழுப்புதலை பார்த்தாரோ, பரிசுத்தவான்களை பார்த்தாரோ, ஜனங்களை பார்த்தாரோ, அப்படிப்பட்டவர்கள் மறுபடியும் எழும்ப போகிறார்கள். நம்முடைய திருச்சபையிலிருந்து எழும்ப போகிறார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற குடும்பங்களிலிருந்து எழும்ப போகிறார்கள். ஓ ஹல்லேலூயா, ஆமென். அந்த வல்லமைகளை எழுப்புவதற்கு ஆண்டவர் நம்மை கிருபையாய் பயன்படுத்த போகிறார். கைகள் அப்படியே மேல உயர்த்தி சத்தமாய் ஆண்டவரிடத்துல சொல்லலாம், அப்பா இல்ல அந்த மாதிரி மூடப்பட்ட துறவுகளை நான் தோண்ட போறேன். ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டின யோசேப்புகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிற யோபுகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். எஸ்தர் ராஜாத்திகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். நம்மிடத்திலே அப்படி உண்டு. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதற்காகத்தான் ஆண்டவர் இன்று அபிஷேகிக்கிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். உன் மூலமாய் விழுந்து போன நிறையத்தை கர்த்தர் எழுப்ப போகிறார். உங்க மூலமாய் கர்த்தர் பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிதாக்களுடைய அற்புதத்தை நாம் பார்க்க போகிறோம். தாவீதுனுடைய காலத்தில் கர்த்தர் செய்ததை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. உங்க குடும்பத்தில் யாருக்கும் இல்லாத ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தரப்போகிறார். நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். நீங்கள் அந்த அபிஷேகத்திற்காக ஜெபிப்பீர்கள். அந்த அபிஷேகம் உங்களுக்கு திரும்பி வரும். நீங்கள் அந்த இடத்திலிருந்து தூர்வாரும் போது தண்ணீரை காண்பீர்கள். ஹல்லேலூயா.
அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்னைக்கு இந்த அபிஷேகத்திற்காக தான் நம்ம ஜெபிக்கணும். இந்த இடத்துல வேதம் சொல்லுது, இந்த ஈசாக்கினிடத்துல இருந்த பெரிய அபிஷேகம் என்னன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு இடத்தை உண்டு பண்ணுவேன். அப்போ தன்னுடைய தகப்பனார் அதை அனுபவித்ததை இவங்க மூடுனதை இவங்க தோன்றாங்க பாருங்க. ஆனா அது அவனுக்கு வீணா போகல, அது கிடைக்காம போகல. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஏசேக்கிலே தண்ணீரை கண்டார்கள். ஆனாலும் என்னன்னா, அங்க இருக்கிற சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே திரும்பவும் அவனுடைய ஏசேக்கில் அவன் தோன்றின துறவை வாக்குவாதம் பண்ணினார்கள். இல்ல, இது எங்களுடையதான், நாங்க தான் இதை அனுபவிப்போம், நீ எங்கேயாவது போயிரு, நீ வெளியே போயிரு. சில நேரத்தில் நம்ம உழைச்சிருப்போம், நம்ம அதை வெளியே கொண்டு வந்திருப்போம். அந்த பிசினஸ் வருவதற்கு நீங்க தான் காரணமா இருந்திருப்பீங்க, அந்த ஆசீர்வாதத்திற்கு நீங்க தான் காரணமா இருப்பீங்க, உங்க குடும்பத்தில் அந்த சொத்தை பாதுகாத்தது நீங்களா தான் இருப்பீங்க. எல்லா வேலையும் செஞ்சுட்டு கடைசியில் ஆசீர்வாதம் என்று ஒன்று வரும்போது யாரோ ஒருத்தர் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், உங்களை வேண்டான்னு தூர தூக்கி போட்டிருக்கலாம். நீ எல்லாம் இதுல வரக்கூடாது, உனக்கெல்லாம் இதுல சம்பந்தமே இல்லை, நீ எதுக்கு இங்க வர்ற அப்படின்னு கேட்டு உங்களை மூணாவது மனுஷர்களை போல ஒருவேளை நடத்தலாம். ஆனா இதை பார்த்த உடனே ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் சோர்ந்து போவாங்க. பாருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல அம்மாவனுடைய சொத்து ஒரு 1/2 ஏக்கரோ இல்லைன்னா ஒரு 10 சென்ட் இடமோ தங்களுக்கு கிடைக்காம வேற யாருக்காவது ஒருத்தருக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த கேஸ் அதுல போட்டு அதுல வாக்குவாதம் பண்ணி அதுலயே தங்களுடைய நாட்களை அப்படியே வீணடிப்பாங்க, வருஷங்களை வீணடிப்பாங்க, பணத்தை நிறைய செலவு பண்ணுவாங்க. ஆனா ஈசாக்கு ஒரு முடிவெடுத்தான். என்ன முடிவெடுத்தான் அப்படின்னு சொன்னா, இந்த துறவு அவர்களுடையது என்று அவர்கள் வாக்குவாதம் பண்ணினதுனால அப்படியே அவங்களிடத்துல தூக்கி போட்டுட்டு என்ன மறுபடியும் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒருவரால முடியும், என்னை நடத்துறதுக்கு ஒருவரால முடியும். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரையோ ஒருத்தட்ட கர்த்தர் தெளிவா பேசுறாரு. உங்கள்கிட்ட இருக்கிற அபிஷேகம் ஊரையே கர்த்தர், உலகத்திலேயே கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த போகிறார். அவர்களிடத்தில் இருக்கிறது என்ன, அவர்கள் கொடுக்க போகிறது என்ன, அவர்கள் உங்களுக்கு தரப்போகிறது என்ன, அது கொஞ்சம்தான். ஆனா ஆண்டவர் நினைச்சாருன்னா உங்க கையை பிளஸ் பண்ணி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் சத்துருக்களை காட்டிலும் உங்களை பெருக பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த ஈசாக்கினிடத்திலே இருந்த முதல் அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தகப்பனாருடைய நாட்களிலே தூர்த்து போட்டதை அப்படின்னா மூடி போட்டதை திரும்ப அவன் தோண்டி தண்ணீரை கண்டான். இரண்டாவது, இந்த ஈசாக்கினிடத்திலே இருந்த இரண்டாவது அபிஷேகம் என்ன அப்படின்னா, வாக்குவாதம்னு ஒன்று வந்த உடனே, சண்டைன்னு ஒன்று வந்த உடனே, பிரச்சனைன்னு ஒன்று வந்த உடனே, நான் நம்புறேன் விஷன் யாருக்குள்ள இருக்கு அப்படின்னா ஈசாக்குக்குள்ள இருக்குது. திறமை யாருக்குள்ள இருக்குன்னா ஈசாக்குக்குள்ள இருக்குது. எல்லாரும் போய் துறவை கண்டுபிடிச்சுக்கிட மாட்டாங்க. எல்லாரும் போய் அந்த இடத்துல தண்ணீரை தோன்றணும்னா தண்ணீர் வந்துடாது. அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் இருக்குது, அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகம் ஈசாக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. பாருங்க, நம்ம நிறைய பேர் வீடு கட்டும் போது, நிறைய பேர் இன்னும் விவசாயம் பண்றதுக்கு போர்வெல் போடும்போது சும்மா போர்வெலை எந்த இடத்துலையும் போட்டுற முடியாது. அந்த மூலையில போடு, இந்த மூலையில போடுன்னு சொல்ல முடியாது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி எந்த இடத்துல இருக்குன்னு செக் பண்ணுவாங்க, தண்ணி எந்த இடத்துல ஓட்டம் அதிகமா இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. அப்போ அந்த சரியான இடத்தை, அந்த சரியான பாயிண்ட கண்டுபிடிச்சு அந்த இடத்துல அங்க போர்வெல் போட்டாங்கன்னா நம்முடைய பூமிக்கடியில நிறைய தண்ணீர் ஓட்டங்கள் இருக்கிறது. அந்த இடத்துல இருந்து நமக்கு தேவையான தண்ணி கிடைக்குது. ஆனா அது எல்லாரும் நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆகும், நிறைய பேர் அதை கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அவர்கள் உங்களிடத்திலே இருக்கிறதை 1000 புடுங்கட்டும், 1000 எடுத்துட்டு போகட்டும். ஆனா உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற திறமை அது வித்தியாசமானது. உங்களுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் அது வித்தியாசமானது. ஈசாக்கு ஏசேக்கில் துறவை தோண்டினாலும் தண்ணி வரும், சித்தினாவில் தோண்டினாலும் தண்ணி வரும், ரகபோத்தில் தோண்டினாலும்
ஈசாக்கு தோண்டுவான். ஆனால் நல்ல கைகளை மேல தட்டி, அதே போலதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க மேல அந்த ஈசாக்குனுடைய அபிஷேகம் இப்பொழுது 1000 மடங்கு வந்து அப்படியே இறங்குவதாக, அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக. நீங்க எந்த இடத்துல போய் நின்னாலும், நீங்க எந்த வேலையை செஞ்சாலும், நீங்க எந்த காரியத்துல கை வச்சாலும், நீங்க எந்த காரியத்தை செய்கிறீர்களோ அது வாய்க்கணும், அது வாய்க்கணும், அது நல்லா வரணும். இதுவரைக்கும் இந்த ஜெபத்திற்கு முன்னாடி நீங்க கரம் வச்சது ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், கரம் வச்சது வீணா போயிருக்கலாம். ஆனா ஏசப்பா இன்னைக்கு ஒரு ஞானத்தை தராரு. கைகளை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க, முழு பலத்தோட கேளுங்க. ஏசப்பா, அந்த ஈசாக்குனுடைய அபிஷேகம் எனக்கு வரட்டும் என்று கேளுங்க, கேளுங்க. எஸ் எஸ் ப்ரே. இப்போ அதை விடாப்புடியா பேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. வாலிப தம்பி கேட்டு பெற்றுக்கொள்ளு, தங்கச்சி கேட்டு பெற்றுக்கொள்ளு. இல்ல, இது ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங், இது ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதம். இனி அது நடக்காது. இனி தோல்வி இல்ல, இனி ஃபெயிலியர் இல்ல, இனி உன் கை கீழே போகாது, இனி உன் கை நஷ்டமாகாது. சொல்லுங்க சொல்லுங்க, அந்த சாபத்தை உடைக்கிறேன். எங்க அப்பாட்ட இருந்த அந்த சாபத்தை உடைக்கிறேன், எங்க அம்மாட்ட இருந்த அந்த சாபத்தை உடைக்கிறேன். எங்க முன்னோர்கள் கை வச்சு எதுவும் நல்லா இல்லாம போச்சு எனக்கு தெரியும், எங்க அப்பா கை வச்சு எல்லாம் நஷ்டமாயிடுச்சு எனக்கு தெரியும். ஆனா இப்போ பரலோக தேவனே, என் கைகளை உங்களுக்கு நேராக உயர்த்துறேன். என்ன பிளஸ் பண்ணணும், என்ன ஆசீர்வதிக்கணும், எனக்கு ஒரு நன்மையை நீங்க தரணும். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலுகவும் உன்னை பெருகவும் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம், எதை செஞ்சாலும் வாய்க்க பண்ணுகிற தெய்வம், எதை செஞ்சாலும் பிளஸ் பண்ணுகிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே? இந்த ஈசாக்கினிடத்தில் இருந்த அபிஷேகத்தை பாருங்க, அவ்வளோ மகிமையான அபிஷேகமா இருக்குது. சரி, எவ்வளோ நல்ல ஒரு அபிஷேகம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய மைண்டு தோண்டப்பட்ட மூடப்பட்ட துறவுகள் எல்லாம் தோண்டுது. அப்படி நான் நம்புறேன், இன்னைக்கு இந்த 9வது நாள் பிரேயர் முடியும் போது உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளே அந்த ஸ்பிரிட் அப்படியே மூவ் ஆகணும். நான் அப்படிதான் ஜெபிக்கிறேன். கடந்த பல மாதங்களாக ஒரு காரியத்தை வச்சு ஜெபிக்கிறேன். அகைன் லார்ட், அகைன் லார்ட். அந்த வார்த்தையை என்னுடைய இருதயத்திலிருந்து சொல்லிட்டே இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். எனக்கு ஜான் வெஸ்லியினுடைய ஐயா ஜான் வெஸ்லி அவருடைய அந்த சாட்சி என்னை ரொம்ப அசைத்தது. பில்லி கிரகாமனுடைய அந்த சாட்சி என்ன அசைத்தது. ஜான் வெஸ்லி ஜெபம் பண்ண அந்த இடத்துல 2 குழி இருந்த அந்த இடத்துல பில்லி கிரகாம் முழங்கால் படியிட்டு அகைன் லார்ட், அகைன் லார்ட், மீண்டும் ஒரு விசை, இன்னொரு ஜான் வெஸ்லி உங்களுக்காக உண்டு, இன்னொரு ஜான் வெஸ்லி உங்களுக்காக நிப்பேன் அப்படின்னு சொல்லி கத்துனாரு. அன்னைக்கு எல்லாம் மூடப்பட்ட காலம், அந்த காலத்துல எழுப்புதல் இல்லாத காலம், அந்த காலம் சபைகள் வளராத காலம், அந்த காலத்துல நிறைய ஊழியங்கள் நடக்காத காலம், அந்த காலம் ரொம்ப மங்கின காலமா இருந்துச்சு. ஆனா அந்த காலத்துல தான் பில்லி கிரகாம் போய் ஜான் வெஸ்லி ஏற்கனவே இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து இவ்வளவு பெரிய ஊழியத்தை செஞ்சாரு. அந்த மாதிரி ஒரு நபரா நான் மாறணும். அகைன் லார்ட், அகைன் லார்ட் அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணீரோடு அழுத அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த பில்லி கிரகாமை கர்த்தர் மிகப்பெரிய அப்போஸ்தலனாய், மிகப்பெரிய சுவிசேஷகனாய், இந்த உலகத்தை கலக்கிற ஒரு தேவ ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்றினார். அதனால இந்த சாட்சியை கேட்டதிலிருந்து நானும் மறுபடியும் அப்படிதான் சொல்றேன். என் இருதயத்துக்குள்ள இருந்து ஒரு வார்த்தை வந்துட்டே இருக்குது, அகைன் லார்ட், அகைன் லார்ட். இந்த தேசத்திலே உமக்காய் சாட்சியாய் எழும்பின பரிசுத்தவான்களைப் போல என்னையும் எழுப்புவீராக, ஜெப வீரர்களைப் போல என்னையும் எழுப்புவீராக, அற்புதங்களை உங்க அம்மக்காய் செய்கிற ஊழியக்காரனுடைய அந்த இடத்திலே என்னையும் நீர் கொண்டு வருவீராக, என்னை நம்புவீராக. தோண்டப்பட்ட துறவுகளை நான் உமக்காக, அது மூடப்பட்ட துறவுகளை தோண்டணும்னு நான் ஜெபம் பண்றேன். நான் நம்புறேன் என்னிடத்திலே இருக்கிற அந்த ஆவி உங்களை பற்றி பிடிக்கட்டும். அந்த தேவனிடத்திலிருந்து வந்த அந்த மகிமை
உங்க பலவீனத்தை பார்க்காதீங்க, உங்க பின்னணியை பார்க்காதீங்க, இந்த சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள அந்த தரிசனத்தை வைக்க வைக்க அது எல்லாம் மாறி போகும். கர்த்தர் உங்களை எரிய வைத்து, கர்த்தர் உங்களை கொழுந்து விட்டு எரிய வைத்து, அதற்கு பிறகுதான் இந்த உலகத்தை விட்டு கர்த்தர் எடுத்துக்கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஈசாக்கினிடத்துல அபிஷேகம், அவனுடைய கண்ணு மட்டும் விட்டுருக்கலாம், அவ்வளவுதான். இவன்கிட்ட போய் அவன் சண்டை போடுவான், திருப்பி வேண்டாம் அதெல்லாம் போய் அது தோண்டிட்டு இருக்கணும். நம்ம வேணா ஒரு புதுசா போய் பார்ப்போமா, நமக்கு தகுந்த மாதிரி ஒன்று பார்க்கணும்னு நினைக்கவே இல்லை. பாருங்க, அவனுடைய கண்ணு ஆபிரகாம் தோன்றது மேல போகுது. அப்போ நீங்க மறந்துடக்கூடாது. நம்பர் 1, இன்னைக்கு முழுக்க நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நம்பர் 2, இரண்டாவதாக நான் சொன்னது மாதிரி இந்த ஈசாக்கினிடத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய பிளஸிங் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல முட்டுக்கட்டை போடுறாங்க, இந்த இடத்துல முட்டுக்கட்டு போடுறாங்க. நீ இங்க வரக்கூடாது, நீ இதை பண்ணக்கூடாது, நீ இதை செய்யக்கூடாது, உனக்கு என்ன அருகதை இருக்குது, உனக்கு என்ன தைரியம் இருக்குது, நீ யாரு, நீ எங்க இருந்து வந்தவன். அப்போ எங்க போனாலும் இந்த ஈசாக்குக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டே இருக்கிறாங்க, தடைய போட்டுட்டே இருக்கிறாங்க. அவ்வளவுதான். தடை போட்ட உடனே நம்மளை வாழ விட மாட்டாங்க போல தெரியுது, நம்மளை இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய விட மாட்டாங்க போல தெரியுது, நம்ம இதுக்கு லாயக்கே இல்லை போல தெரியுது, இது அவங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகும், நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைச்சு இந்த ஈசாக்கு விடாம, ஒரு வழியை நீ அடைச்சியாப்பா, ஒரு பாதையை நீ அடைச்சியாப்பா, நான் ஆராதிக்கிற தேவன் நீ ஒரு வழியை அடைச்சா எனக்காக 7 வழியை திறப்பாரு. ஒரு பிசினஸ் நீ அடைச்சா 7 எனக்காக திறப்பாரு. ஒரு ஊழியத்தை நீ அடைச்சா கர்த்தர் எனக்காக 7 திறப்பாரு. ஒரு சூழ்நிலையை நீ அடைச்சேன்னா கர்த்தர் எனக்காக 7 திறக்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். நான் நம்புறேன், ஆண்டவர் உங்க நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு, தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. மகனே, மகளே, ஒன்று செய், அதையே பார்த்துட்டு இருக்காதீங்க, அதையே பார்த்துட்டு இருக்காதீங்க. சிலருடைய வாழ்க்கை இதுலயே அழிஞ்சு போயிடுச்சு. பாருங்க, யாராவது ஒருத்தர் எதை புடுங்கிட்டாங்களா, எடுத்துட்டாங்களா, விட்டு கொடுக்கறதுக்கு சில நேரத்துல மனசே இருக்காது. நான் நம்புறேன், கடினம்தான், கஷ்டம்தான். நீ உங்களுக்குள்ளதை நீங்க எப்படி விட்டு கொடுப்பீங்க? நீங்க கஷ்டப்பட்டதை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? நீங்க உழைச்சதை எப்படி விட்டு கொடுப்பீங்க? உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அவங்க மட்டும் சொகுசா வச்சு அனுபவிப்பாங்க, நீங்க ஒன்றும் இல்லாம போகணுமா? அப்படிப்பட்ட எண்ணங்கள் மனுஷ ரீதியா உங்களுக்குள்ள வர்றது உண்மைதான், இயற்கை தான், அதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம என்னதான் இருந்தாலும் அதுல கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறனால நம்ம மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க ஒண்ணு நினைச்சுக்குங்க, சில காரியங்கள் நமக்கு ஃபைட் பண்றது பிரச்சனை இல்லை. ஆனா அது வராதுன்னு தெரியும் போது, அது காலதாமதம் ஆகுதுன்னு தெரியும் போது, அதுக்கு பின்னாடி ஓடுனா சமாதானம் போகுது, அதுக்கு பின்னாடி போனா ஒரு வெற்றியும் தெரியலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்காம, நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த ஈசாக்கை போல ஏசேக்க மூடிட்டாலும் நான் நெக்ஸ்ட் சித்தனாவுக்கு போவேன், சித்தனாவை நான் மூடிட்டாலும் நான் ரகபோத்துக்கு போவேன். எனக்கு சித்தனாவை மூடலாம், எனக்கு ஏசேக்க மூடலாம், ஆனா கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற ரகபோத்தை ஒருவராலும் இன்று கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்காக ஒரு ரகபோத், உங்களுக்காக ஒரு ரகபோத், உங்களுக்காக ஒரு ரகபோத், உங்களுக்காக ஒரு ரகபோத். அடைக்கப்பட்ட வாசல்கள் உங்களுக்காக திறக்க போகிறது. கைகளை எல்லாம் மேல தட்டி, எல்லா ஏசேக்கு சித்தனா இன்றையோடு முடிய போகுது. ரகபோத்தை கர்த்தர் தர போகிறார், ரகபோத்தை கர்த்தர் தர போகிறார். நீங்க கையிட்டு செய்கிறது வாய்க்க போகிறது, ஆண்டவர் வாய்க்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அவர்களை பார்க்கலும், சத்துருக்களை பார்க்கலும், மூடி போடுகிறவர்களை பார்க்கலும், பிடுங்கினவர்களை பார்க்கலும் உங்களை கர்த்தர் பல மடங்கு, அப்பா கொடுத்ததை விட, அம்மாவுடைய பார்ட்டிஷனை விட, உங்க சொந்தக்காரங்க கொடுக்கிற பார்ட்டிஷனை விட என் ஏசப்பா உங்களுக்கு தர்றது, எங்க ஏசப்பா உங்களுக்கு தர்றது அவங்க யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு பெருசா இருக்கும். நம்புறவங்க கைகளை மேல தட்டி ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே தள்ளாடி நான் நடக்கும் போது
என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமை மேகம் தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேன். எல்லா இயேசுவுக்கு சித்தினா முடிந்ததே, ஜெகமோ தொடங்கினதே. எல்லா இயேசுவுக்கு சித்தினா முடிந்ததே, ஜெகமோ தொடங்கினது. இப்ப சொல்லும் எல் ஷடாய் தெய்வமே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. பாடுவோம் எல் ஷடாய் சொல்லுவ நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, நீர் ஒருவர் தானே. போய் சொல் மனபுத்திரனல்ல, போய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும், நீ செய்வதை தடுப்பவன் யார். இப்ப கையவையில் ஷடாய் என்னை பெருக செய்பவரே. சொல்லுவோம் எல் ஷடாய் ஹல்லேலூயா, யெகோவா தெய்வமே. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், அற்பமான அற்பமான என் ஆரம்பத்தை பூரணமாய் மாற்றி நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் யாருக்கு செய்தி. சம்பூரணமாய் மாற்றி கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் யாருக்கு செய்தி. இப்ப சொல்லும் எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செய்வார். என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செய்வார். வாழ்நாளெல்லாம் போஷி. இப்ப சேர்ந்து எல் ஷடாய் பாடுங்க பாடுங்க பாடுங்க. ஹல்லேலூயா, யெகோவா ஓ என்னை பெருக செய்பவரே. விசுவாசத்தோட எல் ஷடாய் நிக்கபத் என்னை பெருக செய்பவரே. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். முழுவலத்தோடு முழுவலத்தோடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு வழியை அடைக்கும் போது அந்த வழியையே பார்த்துட்டு இருக்க கூடாது. ஒரு வழியை மனுஷன் அடைக்கும் போது அந்த வழியை நினைச்சு கவலைப்படக்கூடாது. ஒரு வழியை மனுஷன் அடைக்கும் போது அந்த வழியை பார்த்து பார்த்து ஏங்கி 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 அங்கேயே தரிசனத்தை இழக்க கூடாது. ஒரு வழி அடைஞ்சிருச்சுன்னா அடுத்து உடனே உங்களுடைய கண் எங்க போகணும்னு சொன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்தது. இந்த 9வது நாள் நீங்க ஒரு வார்த்தையை மறக்க கூடாது. என்ன வார்த்தை மறக்க கூடாது அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ஒரு இடத்துல உங்களுக்கு தோல்வியா, ஒரு இடத்துல தோல்வின்னு தெரிஞ்ச உடனே சிலர் பாருங்க அங்கேயே உட்கார்ந்து, சிலருக்கெல்லாம் ஒன்று போதும், ஒரு பிரச்சனை போதும், அவ்வளோதான் அவங்க வாழ்க்கையை முடிச்சிடும். ஒரு நெகட்டிவ் போதும் அவங்க வாழ்க்கையை முடிச்சிடும். இல்லை நான் கஷ்டம்தான் பாஸ்டர், 24 மணி நேரத்தையும் அந்த பிரச்சனையை என் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கறது எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா?
அந்த சோதனையை நான் பார்த்துட்டு இருக்கிறது எவ்வளவு வருத்தமா தெரியுமா? ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ அந்த ஒரு பிரச்சனையை நீங்க பார்த்த உடனே அப்படியே உட்கார்ந்துருவீங்களா? ஒரு ஏசேக்குக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்துருவீங்களா? ஒரு சித்தனாவுக்கு முன்னாடி நீங்க அப்படியே இருந்துருவீங்களா? என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் ஒரு ஏசேக்க அனுமதிச்சிட்டாரு. என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் ஒரு சித்தனாவை உங்க வாழ்க்கையில அனுமதிச்சிட்டாரு. அது கர்த்தர் ஏன் அனுமதிச்சாருன்னு நமக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் ஏசேக்க அனுமதிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஒரு சித்தனாவை அனுமதிச்சதுக்கு காரணம் இருக்கும். ஆனா அந்த ஏசேக்கு கிடைக்கலன்றதுக்காக, அந்த சித்தனா கிடைக்கலன்றதுக்காக, ஐயோ இத்தனை வருஷத்தினுடைய உழைப்பு வீணா போயிடுச்சே, இத்தனை வருஷத்தினுடைய நேசம் வீணா போயிருச்சே, இத்தனை வருஷம் பாடுபட்டதெல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிருச்சேன்னு சொல்லி அந்த ஒண்ணுலயே உங்க வாழ்க்கை முடிஞ்சு போலாமா? முடிஞ்சு போலாமா? யாரோ ஒருத்தரத்துல ஆண்டவர் தெளிவா இன்றைக்கு பேசுகிறார். நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படிதான். ஒரு சித்தனாவுக்கு முன்னாடி நீங்க இருந்துட்டீங்க, ஒரு ஏசேக்கு முன்னாடி நீங்க உடைஞ்சு போய் நீங்க கிடக்குறீங்க. அந்த ஏசேக்க உங்களால தாண்ட முடியல, அந்த சித்தனாவை உங்களால தாண்ட முடியல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா பேசுறாரு, அந்த ஏசேக்க விட்டு நீ வந்தாதான், அந்த சித்தனாவை விட்டு நீ வந்தாதான் நீ ரகபோத்தை பார்க்க முடியும் மகளே, ரகபோத்தை பார்க்க முடியும் மகனே. நீ ஏசேக்க விட்டுட்டு வெளியே வாங்க, சித்தனாவை விட்டு வெளியே வாங்க, அதை தூக்கி போடுங்க. அது இல்ல, அது ஏசேக்கு முடிஞ்ச உடனே உங்க லைஃபே முடியல, சித்தனா முடிஞ்ச உடனே உங்க லைஃபே முடியல. கர்த்தர் ஒரு ரகபோத்தை உங்களுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறாரு, ஒரு ரகபோத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எழும்பு, போராடி, ஹalleluya, நில்லு. ஆமே, நீ ஒருவன் மாத்திரம் மீந்திருந்தால் போதும், பார்வோனுடைய படைகள் உன்னை பார்த்து நடுங்கிற அளவிற்கு கர்த்தர் சொல்றாரு. ஒரு தோல்வி தோல்வி அல்ல, ஒரு அவமானம் அவமானம் அல்ல, ஒரு விழுகை அந்த விழுகை அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசுனுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரமே என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தான். உலகத்திலே ஆண்டவருக்காக வல்லமையாய் செயல்பட்டவர்கள் எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, அவங்களுக்கு பலவீனம் இருந்தா கேட்டுச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பலவீனம் இருந்துச்சு தெரியுமா? அவங்க நினைச்சதெல்லாம் நடந்துச்சான்னு கேட்டா இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. வியாதியோட தான் சிலர் மேற்கொண்டாங்க, சிலர் அவமானத்தோட தான் சிலர் மேற்கொண்டாங்க, சிலர் மன வருத்தத்தோட தான் மேற்கொண்டாங்க. ஆனா யாருக்குமே தெரியாது இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையில் அவங்க கடந்து போறாங்கன்னு கூட அவங்க சொன்னா நம்மளால நம்பவே முடியாது. ஆனா அவ்வளோ பெரிய பிரச்சனையும் தாண்டி, ஏசேக்க தாண்டி, சித்தனாவை தாண்டி ரகபோத்தில் அவங்க வந்ததுனால தான் அநேகர் அவர்களை குறித்து பேசுகிறார்கள். நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரை கர்த்தர் நேருக்கு நேர் கர்த்தர் என்கவுண்டர் பண்றாரு, ஸ்ட்ரெயிட்டா வந்து கர்த்தரிடத்துல பேசுறாரு. இல்ல, அந்த ஏசேக்கு இருக்கட்டும், அந்த சித்தனா இருக்கட்டும். ஆனா ஒன்று, நீங்க ரகபோத்துல ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க ரகபோத்துல ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த ஏசேக்க விட்டுட்டு, அந்த சித்தனாவை விட்டுட்டு ரகபோத்துக்கு வந்து ஜெயிச்ச உடனே என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? என்ன நடக்குதுன்னு இருக்கீங்க? ஏசேக்குல வெறுத்தவங்க, சித்தனாவில வெறுத்தவங்க ஸ்ட்ரெயிட்டா ஈசாக்கு இடத்துல வந்து கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஹalleluya, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். நான் நம்புறேன் நீங்க ஜெயிப்பீங்க. இந்த பிரேயருக்கு பிற்பாடு நீங்க ஜெயிப்பீங்க. ஏசேக்குல இல்ல, சித்தனாவில இல்ல, ரகபோத்துல ஜெயிச்சிருவீங்க. நீங்க ரகபோத்துல ஜெயிக்கும் போது ஏசேக்குல இருக்கிற உங்களை வெறுத்த அந்த நபர் வரும், சித்தனாவில நீங்க பாடுபட்ட அந்த காரியம் திரும்ப வரும், திரும்ப வரும். ஹalleluya. ரகபோத்துல ஜெயிக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் கைவிட மாட்டார். ரகபோத்துல ஜெயிக்கிறவங்களுக்கு சித்தனா திரும்பி வரும். ஹalleluya, 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 ஹalleluya. கைகளை மேல உயர்த்தி முழு பலத்தோடு கூட சத்தமா, இயேசுவே என்னை எழுப்பு, இயேசுவே என்னை எழுப்பு. சத்தமா, சத்தமா, சத்தமா. ஏசேக்கு அடைச்சு வைக்க முடியாது, சித்தனா அடைச்சு வைக்க முடியாது. வெளியே வா லாசருவே, வெளியே வான்னு சொன்னது மாதிரி கர்த்தர் நிறைய பேருடைய கையை பிடிச்சு இன்னைக்கு வெளியே கொண்டு வர்றாரு. அந்த அழுத்தத்தை விட்டு வெளியே வா, அந்த சோதனையை விட்டு வெளியே வா, அந்த அவமானத்தை விட்டு வெளியே வா, அந்த கஷ்டத்தை விட்டு வெளியே வா. அதை தாங்கக்கூடிய பலன் தருவார், அதுல தப்பிச்சு கொடுக்கக்கூடிய வழியை செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி அவர் செய்வார்.
ஆமென், ஆமென், ஆமென். அவர் தாங்கிட பலன் தருகிறவர். சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே இன்றைக்கு எனக்கான ரகபோத் ஆரம்பிக்கட்டும். சத்தத்தை விட்டுறாதீங்க. ஜெபம் பண்ண, ஜெபம் பண்ண. அந்த மாதிரி சூழ்நிலையில வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு பிள்ளைகளும் ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus, hallelujah, ஆமென். கைகளை தட்டிக்கொண்டே பாடி, தாங்கிடும் பலன் தருகிற கர்த்தர், என்னை தப்பி செல்வதற்கு வழி செய்கிற கர்த்தர். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விட மாட்டார். விட மாட்டார். ஓ, தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல வழி தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். தப்பி செல்ல வழி செய்வார். நான் தப்பி செல்ல வழி செய்வேன். கைகளை மேல கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். பாடுவோம். என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு, என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். நல்லதோ போராட்டம் போராடும், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதோ போராட்டம் போராடும், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் எனக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். சொல்லுவோம். நீதியின் கிரீடம் எனக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நேசர் வருகையில் தந்திடுவார். என் நேசர் வருகையில். இப்ப சொல்லுவோம். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே. இயேசுவே இப்போ இப்போ எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா. அந்த ஏசேக்கில் இருந்து, அந்த சிந்தனாவில் இருந்து இப்போ 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 நதாலாரம் தேனராகது தேதலாரம். ஓ, எங்கள் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் இயேசு, எங்கள் இயேசு, எங்கள் இயேசு, எங்கள் இயேசு, எங்கள் இயேசு, எங்கள் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் இயேசு. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரூத்தை குறித்து வேதம் சொல்லுது. அந்த ஊர்ல வந்த ஒரு பையன், அவனுடைய பின்னணி யாருன்னு கூட தெரியாது, அவங்க குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு கூட தெரியாது. ஆனா என்னமோ ஒரு விதத்துல அவரை கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு. ஆனா இந்த ரூத்து கல்யாணம் பண்ண அந்த சூழ்நிலையில மாமனார் இறந்து போயிடுறாரு, இவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு, தன்னுடைய கொழுந்தனானே இறந்து போயிடுறாரு. எப்படி இருக்கும்? தங்கச்சியினுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, தன்னுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, தனக்கு நேசித்த மாமியார் மாமனார், ஆம்பளைகளே அந்த வீட்டில் ஆம்பளைங்களே இல்லை, 3 ஆம்பளைங்க இருந்தா 3 ஆம்பளைங்க இறந்து போயிட்டாங்க. எப்படி இருக்கும்? அது அந்த கொஞ்ச நாளைக்குள்ள, கொஞ்ச பீரியடுக்குள்ள இது எப்படி ஒரு சகோதரி தாண்டுவா? எப்படி ஒரு லேடியால தாண்ட முடியும்? என்னதான் இருந்தாலும் இந்த ரூத்துக்கு
வாழ்க்கைன்னு ஒன்று வரும்போது மாமியார்கிட்ட போய் என்ன மாமி செய்யலான்னு கேட்டா, உங்க அப்பா வீட்டுக்கு போ, ஏதாவது ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு, என் கூட வராத, என் கூட வந்தா உனக்கு வாழ்க்கையே இல்லை, என் கூட நீ வந்து என்ன பண்ண போற, நான் என்ன பிள்ளைய போய் தர முடியும், அதனால என் கூட வந்தா உனக்கு ஹோப் இல்லை. இந்த ரூத் வந்து ஏசேக்க பார்த்துட்டாங்க, சித்தனாவை பார்த்துட்டாங்க. ஆனா இப்ப அந்த ரூத் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க பாருங்க, உங்க கூட நான் வருவேன், உங்க கூட நான் வருவேன். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என் தேவன், உம்முடைய நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன், அங்கே நான் அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு பிரியாது, பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு சரி கட்டுவார், கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு சரி கட்டுவார் என்ற வார்த்தையை வேதத்திலேயே மூத்த ஆட்கள் மட்டும்தான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாய் ஆண்டவரை பற்றி ரொம்ப தெரிஞ்சவங்க தான் இந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. தன்னுடைய வாழ்க்கையில கண்ணுக்கு முன்னாடி 3 ஆண் பிள்ளைகளுடைய மரணத்தை பார்த்தவங்க தான் இந்த ரூத். பிரதர், ஒரு மரணத்தை பார்த்து நீ உடைஞ்சு போயிருக்கிறீங்களே, ஒரு மரணத்தை பார்த்தே உடைஞ்சு போயிருக்கிறீங்க. ஒரு தங்கச்சியினுடைய மரணம், ஒரு அண்ணனுடைய மரணம், ஒரு அப்பாவுடைய மரணம், அம்மாவுடைய மரணம், கூட பிறந்த யாரோ ஒருத்தருடைய மரணம், ஒரு ஃப்ரெண்டோட மரணம், உன்னை ஒண்ணுமே இல்லாம உன்னை சுருட்டி ஒரு இடத்துல எதுவுமே இல்லைன்னு உன்னை உட்கார வச்சிருச்சுல்ல. ஒரு பிள்ளையினுடைய மரணம், 10 மரணத்தை பார்த்தவன் தான் யோபு. 10 மரணத்தை பார்த்தவன், அடக்கம் பண்றது கூட கிடைக்கலங்க, சரீரம் கூட மூஞ்சியை கூட பார்க்க முடியலங்க, தன்னுடைய பிள்ளைங்க வந்து கடைசியில எப்படி இருந்தாங்க, என்ன ட்ரெஸ் பண்ணாங்கன்னு கூட பார்க்க முடியல. அத்தனை பேரும் ஒரு வீட்டுல சந்தோஷமா அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 4 பக்கமும் காத்தடிச்சு மொத்தம் வீட்டுக்குள்ள வந்து விழுந்து அத்தனை பேரும் அங்க செத்து போறாங்க. அந்த பிள்ளைகளை அடக்கம் பண்றது கூட டைம் இல்லை. ஒரு நாள் விட்டு, ஒரு வருஷம் விட்டு ஒவ்வொருத்தனா இறந்திருந்தா கூட பரவாயில்ல, ஒரே நாள்ல 10 பிள்ளைங்க சாகுறாங்க, ஒரே நாள்ல அத்தனை ஒட்டகங்களும் மடிஞ்சு போகுது, ஒரே நாள்ல எல்லாமே போய் அவ்வளவுதான். மேல இருந்து அவனுடைய கீழே வந்து உட்கார்ந்து இருக்கிறான், எல்லாமே போயிடுச்சு. ஆனாலும் என் வழியை அவருக்கு முன்பாக நான் ரூபகரணம் பண்ணுவேன், அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன். இந்த தோல் முதலையனவைகள் அழுகி போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும். என் பிரதர், உங்களுக்கு என்ன பிரதர் வந்து போச்சு? சிஸ்டர், உங்களுக்கு என்ன வந்து போச்சு? ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கிறாரு. நான் இந்த வார்த்தையை கேட்க முடியாது, ஏன்னா இது உங்க சிச்சுவேஷன்ல இருக்கும்போது தான் தெரியும். உங்களுக்கு வலி அதிகமா இருக்கு, எனக்கு தெரியும். உங்களுக்கு கண்ணீர் அதிகமா இருக்குது, நீங்க நம்பினவங்க போயிட்டாங்க. உங்க விஷனே அதான், உங்க எழுப்புதலே அதான், உங்களுக்கு இருந்த ஒரே ஹோப்பே அதான். அதுவே எதிரா நிற்கும் போது, அதுவே உடைஞ்சு போகும்போது, அதுவே இல்லாத போது உங்களால நிக்க முடியலன்னு எனக்கு தெரியும். ஆனா ஆவியானவர் சொல்றாரு, இந்த சித்தனாவிலே இருந்துறியா, இந்த ஏசேக்கிலே இருந்துறியா, இந்த ஏசேக்கு உனக்கு போதுமா? இந்த ஏசேக்க பார்த்து பார்த்து எத்தனை நாள் அழப்போறீங்க? இந்த சித்தனாவை பார்த்து பார்த்து எத்தனை நாள் அழப்போறீங்க? இந்த ஏசேக்கில் இருந்து இருந்து எத்தனை நாள் அவங்கள குற்றப்படுத்த போறீங்க? இந்த சித்தனாவில் இருந்து எத்தனை நாள் அவங்களே குற்றப்படுத்திட்டு உட்கார்ந்து இருக்க போறீங்க? இந்த ஏசேக்கில் உட்கார்ந்து எத்தனை நாள் துக்கத்தோட உட்கார போறீங்க? கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, ரகபோத்துக்கு எழும்பு, ரகபோத்துக்கு எழும்பு, ரகபோத்துக்கு நேராய் உன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிங்க. ரகபோத்துக்கு நேரா எழுப்புதல் அடையட்டும். ரகபோத்துக்கு நேரா உங்களை நீங்க தைரியப்படுத்துங்க. ரகபோத்துக்கு நேரா உங்களுடைய இருதயம் திரும்பட்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், முன்னானவைகளை ஆமே நினைத்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி
முன்னானவைகளை நோக்கி. இந்த ஃபெயிலியர்ஸை குறித்து பயப்பட வேண்டாம், இந்த ஃபெயிலியர்ஸை குறித்து வருத்தப்பட வேண்டாம், இந்த ஃபெயிலியர்ஸை குறித்து உடைஞ்சு போய் உட்கார வேண்டாம். இல்ல, 10 இடத்துல நீதிமான் தோற்று போனாலும், நீதிமான் தோற்று போனாலும், ஹல்லேலூயா, நீதிமான் தோற்று போனாலும் மறுபடியும் நீதிமான் எழும்பி 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 நம்புறவங்க கரங்களை தட்டி முழு வெள்ளத்தோடு லதானமா லம்தனமோ ரஹதல ரிபதஹரலா லோதர பௌதர ஹதலரமா. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அந்த ஒருத்தரை தேடி வந்திருக்கிறார். அந்த ஒரு ரூத்துனுடைய அபிஷேகம் இன்றைக்கு கடந்து வருகிறது, கடந்து வருகிறது. லோதர பதரகா லபதனரமா. ஒரு மனுஷன், ஒரு ஈசாக்கு கர்த்தர் சொல்றார், எழும்பு எழும்பு எழும்பு, கர்த்தருடைய தரிசனத்தை சுமந்துகொள். ஹல்லேலூயா. நீ ஒருவன் மாத்திரம் மீந்திருந்தால் போதும், பாகாலுடைய படைகள் தகர்த்து எரியும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் திருவிழம் பற்றுகிறார். ஆமென், ஆமென். கேளுங்க, அந்த பலத்தை கேளுங்க, பலத்தை கேளுங்க. இனி உங்களை யாரும் தைரியப்படுத்த வேண்டியது இல்லை, இனி யாரும் உங்களை உந்தி தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இனி எந்த செய்தியும் உங்களுக்கு இதை குறித்து வேண்டியது இல்லை, இனி எந்த செய்தியும் உங்களுக்கு இதை குறித்து வேண்டியது இல்லை. இனி யாரும் வந்து உங்களோட அழக்கூடாது, இனி யாரும் வந்து உங்களுடைய சோகத்தை விசாரிக்க கூடாது, இனி யாரும் வந்து நீங்க அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. யாக்கோபு 15 வருஷத்தை வேஸ்ட் பண்றான்றதுக்காக, அவன் வேஸ்ட் பண்றான்றதுக்காக ஆண்டவர் என்ன செய்ய முடியும்னு தான் கேட்கிறாரு. நீ எதுக்குப்பா வேஸ்ட் பண்ண, நீ எதுக்குப்பா வேஸ்ட் பண்ண? ஒரு யோசேப்பு அவன் வீட்டை விட்டு போயிட்டான்னு சொன்ன உடனே அவனே போயிட்டானா? ஒரு யோசேப்பினுடைய பலவர்ண அங்கிய ரத்தத்தில் தோச்சு கொண்டு விடுத்த உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சா? முடியல, முடியல. அந்த யோசேப்பை ஆண்டவர் மறுபடியும் கொடுத்தாரா இல்லையா? மறுபடியும் தந்தாரா இல்லையா? நான் நம்புறேன், அந்த தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் தேவன், அந்த தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் தேவன். முடங்கி கிடக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பான், நெருப்பாய் இறங்கிடுவான். நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பான், நெருப்பாய் இறங்கிடுவான். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாம், எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று. Thank you Jesus. கர்த்தர் அவனுக்கு இடம் உண்டாக்கினார், கர்த்தர் அவனுக்கு இடம் உண்டாக்கினார், கர்த்தர் அவனுக்கு இடம் உண்டாக்கினார். எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி ஜெபித்து நாம் முடிக்க போறோம். இந்த 9வது நாள் ஆவியானுடைய மகிமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, அவருடைய பிரசன்னம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் அநேகரை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். அநேகருக்கு சித்தனா இல்ல, ஏசேக்கு இல்ல, ரகபோத்தை கர்த்தர் திறந்து கொண்டிருக்கிறார். கைகளை எல்லாரும் தட்டி சொல்லுங்க. ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை சொல்லு. ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பான். சொல்லு. ஜெபிக்க அவர் தலை அசைப்பான், நெருப்பாய். சொல்லு. ஆவியே, 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 ஆவியே. அசைவாடும்
ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழிமாறி கிடந்தாலும் வார்த்தையின் தெய்வம் பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். சொல்லு, மீனை கொண்டு மீட். இப்ப கைகளை மேல தட்டி ஆவியே ஆவியே சொல்லு. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. எங்கள் அக்கினி கைகளை மேல தட்டி அசைவாடும் அக்கினி ஜுவாலையே, அக்கினி ஜுவாலையே, அக்கினி ஜுவாலையே. சாபங்கள் சாபங்கள் முறிவதாக, சாபங்கள் முறிவதாக, சாபங்கள் முறிவதாக, கட்டுகள் முறிவதாக, முறிவதாக. இயேசுவின் நாமத்தினால முறியட்டும், இயேசுவின் நாமத்தினால முறியட்டும். அப்பா அப்பா, இயேசுவே இயேசுவே இயேசுவே. முன்மாறி மழை பின்மாறி மழை. இயேசுவா 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 இயேசுவே இயேசுவே இயேசுவே. நீர் எனக்கு வேணும் 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 வேணும். நீ தரபல தரஹதரலம் லிபதரல பதன ஹரல தரல சந்தன மர இக்கபதல தரஹதரம. எழுப்புதல் எழுப்புதல். அக்கினி 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 அக்கினி. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருத்தர் மேலும் ஊற்றப்படட்டும் 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 ஊற்றப்படட்டும். ஆவியே ஆவியே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. நம்புங்கப்பா 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 நம்புங்கப்பா. ஒவ்வொருவர் மேலும் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும், எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும், இப்போ தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை. கைகளை தட்டி முழுவலத்தோடு முழுவலத்தோடு கோடி நன்றி ஆண்டவரே. இந்த 9வது நாள் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ததற்காக நன்றி, தட்டி எழுப்பினதற்காக நன்றி. அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர், உங்க மகிமையின் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஐயா நீர் ஆளுகை செய்யுங்கய்யா. இந்த 100 நாட்களுக்குள்ள சத்துரு வெட்கப்பட்டு போகணும், கட்டுகள் அவிழ்ந்து தானா விழணும், கட்டுகள் அவிழ்ந்து தானா விழணும், மகிமை காணப்படணும். ஸ்தோத்திரம். இன்னும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆறுதல் இல்லாம தைரியம் இல்லாம இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த ஜெபத்தோட இணையட்டும், சேரட்டும். இந்த ஜெபத்தோட யாரெல்லாம் சேர்றாங்களோ, இப்ப லைவ்ல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாரும் மேலே உங்க மகிமை ஊற்றப்படட்டும். ஏசப்பா, இந்த 100 டேஸுக்குள்ள இந்த ஊழியத்தை கனப்படுத்தினது நீங்க தானே, இந்த இடத்துல இந்த திருச்சபையை ஸ்தாபிச்சது நீங்க தானே, இந்த இடத்தை கொடுத்தது நீங்க தானே அப்பா. அந்த கடன் பிரச்சனையும் அந்த இடத்திற்காக வாங்கின அந்த பணத்தையும் இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள நீங்க அங்கீகரிப்பீங்கன்னா ஆண்டவரே, உங்க சித்தம் இருக்குமானால்
ஆண்டவரே, அந்த காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரப்பா. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, ஸோ ஏதோ ஒரு ஏசேக்கு ஏதோ ஒரு சித்தனா பாஸ்டர், இன்னைக்கு ஆண்டவர் என் கூட ரொம்ப தெளிவாக பேசினார். என் மேலே இருக்கிற விஷன் எல்லாம், என் மேலே இருக்கிற எல்லா அப்படியே இதுக்கு முன்னாடி அப்படியே நின்றுச்சு. நான் அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டேன். அதுக்கு மேலே என்னால் அதை விட்டு வெளியே என்னால் வர முடியல. அந்த சோதனையை விட்டு வெளியே வர முடியல. அந்த பிரச்சனையை விட்டு என்னால் வெளியே வரவே முடியல. நான் காலையில் எழும்பும் போது அது எனக்கு முன்னாடி வந்து நிற்குது. எனக்கு அதை ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு மனசே இல்லை. என்னால் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு போக முடியல. பட் இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசினார். எனக்காக ஜெபம் பண்ணணுன்றவங்க மட்டும் அப்படியே ப்ளீஸ் முன்னாடி வாங்க. ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் அப்படியே இந்த மாதிரி இந்த காரியத்திற்காக ஜெபிக்கணுன்ற பிள்ளைங்க நீங்கள் லைவை கண்டினியூ பண்ணுங்க. மற்றவங்க நீங்கள் கடந்து போனால் கூட போகலாம், ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வேகமாய் 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 வாருங்கள். ராதா ரபோ ஷகதனரமா. ஒருவேளை ரொம்ப வர முடியல அப்படின்னு சொன்னா அங்கே நில்லுங்க, தப்பு இல்லை. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி பலிபீடத்திற்கு நேராக வந்து ராதா ரபோ லஹதரமா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படி என்ன கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. உங்கள் லைஃப்பில் ஒன்று நீங்கள் நினச்சிக்குங்க, நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் நம்ம கூட எவ்வளோ இருந்தாலும், கர்த்தர் நம்ம கூட இருந்தாலும், இந்த தடை கற்கள் என்கிற ஒன்று நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு தான் இருக்கும், வந்துட்டு தான் இருக்கும். ஹலோ, நமக்கு வந்து தடை வர்றதுனால, மானிட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம், தடை வர்றதுனால நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் என் கூட இல்லையோ, ஆண்டவர் என்னுடைய காரியத்தை அங்கீகரிக்கலையோ அப்படின்னு நம்ம நிறைய நேரம் நினைச்சிரும். கிடையாது கிடையாது கிடையாது. வேதம் சொல்லுகிறது, தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னே போகிறார். அப்போ ஒன்று நீங்கள் நினச்சிக்கணும், தடை வந்த உடனே நமக்கு என்னமோ தடை வருது, ஆண்டவரை நிறுத்துறாரா இல்லை அப்படின்னு சொன்னால் பிசாசு தடுக்கிறானா, ஆண்டவர் எங்கள் கூட இல்லையா அப்படின்னு நினைக்கவே கூடாது. அவ்வளோதான். ஒரு தடை வந்துருச்சுன்னா அடுத்தது உடனே முயற்சி எடுக்கணும், தைரியமாக முயற்சி எடுக்கணும். அதான் வேதம் சொல்கிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், இந்த 7 தரம் விழுந்தாலும் அப்படின்னு சொல்றது வெறும் பாவத்தை சொல்லல, அசுத்தத்தை சொல்லல. நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரத்தில் 7 டைம் நமக்கே அறியாம விழுற மாதிரி சூழ்நிலை வரும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் வேணும். என்ன வந்தாலும், உங்க வாழ்க்கையில என்ன வந்தாலும் நீங்க ஒன்று மனசுல நினைக்கணும், ஓகே இது சிலது உடனே மாறும், சில தடைகள் உடனே சரியாகும், சில தடைகள் நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் கூட மாறாது, மரணம் வரைக்கும் கூட மாறாது. தேவனுடைய மனுஷன், அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி அப்போஸ்தலனாகிய பவுல், கர்த்தர் அவருக்கு ஒரு முள்ளு கொடுத்தாரு. அந்த முள்ளு எத்தனை வருஷம் வரைக்கும் இருந்துச்சு சொல்லுங்க? மரணம் வரைக்கும் அவருக்கு முள்ளு இருந்துச்சு. பட் அந்த முள்ளு இருந்ததுனால அந்த முள்ளுக்கு பின்னாடியே போய் டைமை வேஸ்ட் பண்ணாரா? அது ஒரு வாரத்தில் இருக்கட்டும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அவ்வளோதான். அதுக்கு ஆண்டவர் அந்த நேரத்துக்கு அந்த பலன் தருவார். அது சில நேரத்தில் துக்கப்படுத்தும், சில நேரத்தில் கஷ்டப்படுத்தும். ஆனா அவர் அடுத்த விஷனுக்கு உடனே காலடி எடுத்து வச்சிட்டாரு. சரி, இதே பார்த்துட்டு இருக்காதப்பா, அடுத்ததுல போப்பா, இதே பார்த்துட்டு இருக்காதப்பா. இன்னைக்கு உங்களையும் பார்த்து ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. நான் நம்புறேன், இந்த 100 days ஜெபத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னா, ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன வந்தாலும் ஒரு நாள் துக்கப்படலாம், 2 நாள் துக்கப்படலாம், கூடி போனா ஒரு வாரம் வரைக்கும் கூட துக்கப்படலாம். சரி பரவாயில்ல அப்படின்னு. எவ்வளவு பெரிய தலைவன் மோசே இறந்தாலும் உலகத்திலே அதிகமான துக்கம் கொண்டாடினது யாருக்கு அப்படின்னா மோசைக்கு தான். ஆனாலும் எத்தனை டேஸ் அப்படின்னா சொல்லுங்க? 40 days தான், 40 நாள் தான். தலைவனா இருந்தா கூட மரிச்சிட்டா அவருக்காக துக்கம் கொண்டாடுற நாள் 40 days தான். ஆனா தாவீது 7 days. சரி மறந்துரு, அவ்வளவுதான், முடிஞ்சு. அது உடனே கிளம்புங்க பாளையத்தை. ஆண்டவரே அப்படிதான் விருப்பப்படுறாரு. அதனால இன்றைக்கு யாரோ ஒருத்தர் உங்களை விட்டு போச்சு, ஏதோ ஒன்று போச்சுன்றதுக்காக அப்படியே முடங்கி நீங்க படுக்கவே கூடாது, முடங்கி படுக்கவே கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ரகபோத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த ஈசாக்கு ரகபோத்துல இருந்து மட்டும் திருப்தி ஆகல, ரகபோத்துல வெற்றி கிடைச்சது உடனே நெக்ஸ்ட் அடுத்த துறவுக்கு போயிட்டாரு. சார் என்ன விஷன், என்ன விஷன். நான் நம்புறேன், அந்த ஈசாக்காய் கர்த்தர் உங்களை எல்லாரையும் அபிஷேகம் பண்ண தலை மேல கயத்தை வச்சிருங்க. தகப்பனே, தகப்பனே,
தகப்பனே, இந்த 9வது நாள் நீங்க டைரக்டா எங்களை என்கவுண்டர் பண்ணதை நாங்க பார்த்தோம். நீங்க நேருக்கு நேர் எங்களை வந்து பார்த்ததை நாங்க உணர்ந்துட்டோம். இந்த சத்தம் யாருக்கெல்லாம் போய் சேரணுமோ அவங்க எல்லாம் போய் சேரட்டும். இப்போ என் பிள்ளைங்க தலை மேல கையை வச்சிருக்கும் போதே ஒரு மகிமை இறங்கி, இனி அதை பார்க்க கூடாது, இனி அதை யோசிக்க கூடாது, இனி அது என் பிள்ளைங்களுடைய ஓட்டத்தை தடுத்து நிறுத்தக்கூடாது. உன் வருத்தங்கள் யாவையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணுவார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்த 9வது நாள் ஜபம் முடியும் போது சகலமும் மறக்கப்பட்டு எங்க பிள்ளைகளை நீர் நேர்த்தியா நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உங்க பிள்ளைகளுக்காய் ஊழியக்காரனாகிய நான் கெஞ்சுறேன் ஆண்டவரே. திறப்புல நிக்கிறப்பா, ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. ஒரு உற்சாகத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒரு தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. கொடுங்கப்பா. சாட்சியா நிறுத்தும். உங்க மகிமை தாங்கட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்திற்காய் உழைக்கிற தாங்குகிற பிள்ளைகளை ஆசீர்வதி. பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக.